நீங்கள் தமிழை ரொம்ப பிடிச்சிருக்கோ, சூப்பராக இருக்கா. எலெக்ஷன் ஸ்பெஷலா? ஆமாம். தேங்க்யூ. தமிழ் லைக் எனிடே அதில் ஏதோ கேட்சியாக இருக்கணும். இது ப்ரோ அந்த தமிழில் தமிழில் முதல் தடவை ப்ரோ யூடியூப் வீடியோ ஹிஸ்ட்ரியிலேயே போன வீடியோவை பார்த்து இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு திரும்பி திரும்பி நம்மளே சொல்கிறது. இதான் ஃபஸ்ட்டு. பேசிக்காக தமிழ் பார்த்து உள்ளே கிளிக் பண்ணோம். இந்த வீடியோ கூட எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்க. அதனால தான் நிறைய பேர் அதே விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா உள்ளே இருக்க வீடியோ பார்க்க மறந்துடுறானுங்க. தமிழ் சூப்பர். கரெக்டாக இருக்காமோ? I think so. Welcome back to the hangout with பாலா, Gautam and Muthu. எம்கியூ. This is sorry உன் பேர் நானே சொல்லிட்டேன். MQ எனக்கு திருந்த மாட்டேன். கடைசி வரைக்கும் எழுத மாட்டோம். This is BGM Talkies. Thank you for being part of our hangouts. If you're new here, welcome. If you like this vibe, if you like our hangouts, do put a like on the video and do subscribe. Join the club. A lot of interesting, exciting things are happening in Tamil Nadu. That's where we are right now. சொல்ல அவசியம் கிடையாது, but for me it's particularly exciting because it reminds me of the classic, அது ஒரு பழமொழி கிடையாது, என்னன்னு சொல்லலாம், ஒரு கிளாசிக் ஸ்டோரி ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் டேவிட் வர்சஸ் கோலாயத். அண்ட் ஐ ஃபீல் லைக் அது எப்போ எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனல் கான்டெக்ஸ்டில் பார்த்தாலும் இட்ஸ் ஆல்வேஸ் வெரி வெரி எக்ஸைட்டிங் டு see a David winning over a Goliath, and I feels like that's what's happening in Tamil Nadu. அண்ணா சிஎம் என்ன இல்லை முதல்ல என்ன மேட்ரு தெரியுமா உனக்கு? என்ன சொல்கிறான் ப்ரோ? அண்ணா இஸ் சிஎம். என்ன இந்தியா ஏ வர்சஸ் இந்தியா பீமா நினச்சிட்டியா? அவனே ஏதோ டேவிட் வர்சஸ் கோலாயத் அப்படிங்கிறான். ஏரியா பசங்க 2 பேர் சண்டை போட்டுருப்பானுங்க, அது நினச்சிட்டீங்க நீ? ப்ரோ டேவிட் வர்சஸ் கோலாயத் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. தெரியல எனக்கு. ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி. என்னென்ன பாலக் லைட்டாக ஃபோம் ஆஃப் இட்ஸ் ஓகே. எனக்கு எந்த ஃபீலிங் சொல்லி தெரியல, எனக்கு தெரியல. இல்லை அதாவது நம்ம அந்த பேரில் நீ கேள்விப்படலைனாலும் அந்த ஸ்டோரி ஃப்ரேம்ஒர்க் நம்ம கண்டிப்பாக நம்ம தமிழ் படங்கள்லையும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஓகே. பொதுவாக டேவிட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் சம்மன் ஹூ இஸ் பவர்லெஸ், ஒரு சிம்பிளான ஒரு பர்சன். Goliath represents one huge, very very physically powerful opponent. எப்படியாவது இந்த டேவிட் இந்த கொலாயத்தை தாக்கியே ஆகணும். தட் இஸ் ஹவு த கான்டெக்ஸ்ட் அண்ட் த மோட்டிவேஷன் இஸ் செட் அப். லைக் ஹி டசன்ட் ஹேவ் an option to be like போய் இவங்க கூடலாம் நான் சண்டை போடலன்னு சொல்லி போக முடியாது. ஹி நீட்ஸ் டு டிஃபீட் திஸ் Goliath to get what he wants. ஸோ ஃபிசிக்கல் மைட்டை வச்சு மட்டும் டேவிடால் ஜெயிக்கவே முடியாது. ஸோ ஆப்வியஸாக தெரிகிற பேராமீட்டர்ஸில் எப்படி ஒரு டேவிடை போய் எப்படி ஒரு Goliath-ஐ வந்து தோக்கடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ த ஸ்டோரி becomes very interesting because there is some sort of resourcefulness, some sort of creativity that this David has to employ in order to actually win. So it's a game of intellect mari, adhaadu you change the playing field basically. You want to punch me and you think I should punch you, and that's obviously not going to work. So I'm going to play a different game. I'm going to become a little smart about this அப்படின்ற ஒரு இதுதான் இந்தியா வந்து 1983 வேர்ல்ட் கப் ஜெயிக்கும்போது. அதுக்கு முன்னாடி என்னன்னா இப்போ அண்டர்டாக் கான்செப்ட் அப்போ நான் சொல்கிறது. ஆமாம், பேசிக்லி an underdog concept. It's a என்ன சொல்ல, every square is a rectangle, every rectangle is not a square மாதிரி. An underdog concept is a broader idea. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் niche of underdog storytelling is David versus Goliath. Because David versus Goliathல there needs to be a very distinct Goliath, some huge undefeatable opponent who David has to face. ஆனால் இது எப்படி Every underdog story doesn't necessarily have, because sometimes the underdog story is about I just have to beat myself. ஓகே. எனக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டியை நான் தாண்டி வர்றது, இல்லை எனக்குள்ளே இருக்கிற ஒரு மைண்ட் செட்டை நான் சேஞ்ச் பண்ணி வர்றது, இந்த மாதிரியும் என்ன ஒரு எதிர்நீச்சல் சொல்லலாமா? எதிர்நீச்சல் டைப் ஆஃப் அது எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் இஸ் a type of story where அவன் ஒரு underdog தான் கண்டிப்பாக, பட் இட்ஸ் நாட் நெசசரிலி டேவிட் வர்சஸ் கோலாயத். அங்கே போயிட்டு ஏன் அதுலேயும் வந்து அவன் ஒரு அண்டர்டாக், அவன் ஒரு பெரிய ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் அத்லெட் தான், அவனை ஜெயிக்கிறான். இஸ் நாட் கரெக்ட் தான். ஃபைட்டிங் எ Goliath, just being a newcomer into that space doesn't make it David versus Goliath. It has to be a very distinct ideological clash. So for example, மான் கராத்தே. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மான் கராத்தேல இதே மாதிரி தான். அந்த பாக்ஸர் வந்து எதிரில் இருக்கிற பாக்ஸர் வந்து பயங்கர சூப்பர், அவனை பீட்டே பண்ண முடியாது. என்னடா டேவிட் வர்சஸ் கோலாயத், பீட்டர் வர்சஸ் பீட்டர் தெரியுமா? ராயாபுரம் பீட்ரு
உண்மையிலே அது பீட்டர் அந்த வர்சஸ் படம் பார்க்கல, நீ சொல்லு சொல்லு. அதாவது ரெண்டு பேருமே பீட்டர் ப்ரோ. ஒருத்தன் வந்து ராயாபுரம் பீட்டர், அவன Spoiler alert. வயது 12 வருஷம் கழிச்சு 13 வருஷம் கழிச்சு ஸ்பாயிலர். வில்லன் பேர் சொல்றது இதுல எஸ்கேனாவே பார்த்துட்டு இருந்தாருன்னா அவரே வந்து செருப்பு அடிப்பாரு. இல்ல என்னன்னா வந்து ப்ரோ அது வந்து ராயபுரம் பீட்டர் ப்ரோ, அவர் தான் எஸ்கேனா. ஸோ அவருக்கு வந்து பாக்ஸிங்னா என்னன்னே தெரியாது. அது அந்த படம் தான். ஓகேவா? ஸோ அதுதான். ஆனால் உண்மையான பாக்ஸர் வந்து அவன் பேரும் பீட்டர் தான். ஸோ அது ஃபேண்டசி மாதிரி ஆரம்பிக்கும். ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து போவாங்க. அப்போ வந்து ஒரு சாமியார் வந்து ஒரு பேப்பர் கொடுப்பாரு. ஞாபகம் வரைக்கும் சொல்கிறேன். அந்த பேப்பர் வந்து என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு இந்த டேயில் ஒரு காம்படிஷன் நடக்கும், வர பாக்ஸிங் காம்படிஷன் நடக்கும். அந்த பீட்டர் தான் ஜெயிப்பான். நீங்கள் அவனுக்கு இது பண்ணீங்கன்னா அந்த காசெல்லாம் இதாகும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் நியூஸ் பேப்பர் கொடுப்பாரு. ஃபியூச்சரிஸ்டிக் நியூஸ் பேப்பர் கொடுப்பாரு. உடனே அப்படி இவங்களுக்கு ஒன்று தோணும், அந்த பீட்டரை நம்ம ஹையர் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணால் அவன் ஜெயிக்கிற காசை நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம லைஃப் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ட்டு. இவங்க போய் அப்போ ஒரு பீட்டர் ஹையர் பண்ணுவாங்க. அந்த பீட்டர் தான் நம்ம ராயாபுரம் பீட்டர். அவருக்கு வந்து பாக்ஸிங்கே தெரியாம சுத்தமா வராது. அதனால அப்படியே ஜாலி கை அப்படியே நீங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கிளைமாக்ஸ் பண்ணுவாரு. அப்பதான் கிளைமாக்ஸ்ல தெரிய வரும். சொல்லு நீ ஸ்பாயிலர் அலர்ட். இல்ல அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்னன்னா என்ன தெரிய வரும்னா, ஆக்சுவலா அவன் வந்து ஒரு பெரிய ஒரு ஆள் கிட்ட தான் மோத போறான். அவன் யாருன்னு பார்த்தா அவன் பேரும் பீட்டர். ஆக்சுவலா அவன் தான் அந்த பீட்டர். இவர் சொன்ன பீட்டர் அவரை தான் இருந்து அப்படிதான் இவன் மைண்ட்ல அது வரைக்கும் அந்த படம் வரைக்கும் இருக்கும். இவன் பார்த்தா இவன் அப்பதான் லாலிபாப் சாப்பிட்டுருப்பாரு. எஸ்கேனா பயங்கர எஸ்கேனா சாப்பிட்டு அப்படியே இதெல்லாம் பண்ணிருப்பாரு. அதோட அப்படியே இன்ட்ரோல் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீ சொன்ன மேட்டர் இருக்குல்ல, அங்க வந்து பீட்டர் வந்து ஒரு பயங்கரமான யாராலையும் அழிக்க முடியாத ஒரு அந்த கொலாயத்தா அந்த ஆள் அப்படி நின்றுட்டு இருப்பாரு. இந்த சைடு வந்து மான் கராத்தே இவர் பாத்தீங்கன்னா அடிக்க முடியும். நீ சொல்ற மாதிரி பிசிக்கலா அடிக்க முடியாது. ஆனா தப்பிச்சு ஒரு மாதிரி மான் கராத்தே மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி சுத்தி அப்படியே வந்து அடிப்பாரு. அதான் மான் கராத்தே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. பட் இது வந்து நீ சொன்ன இந்த டேவிட் வர்சஸ் கொலாயத்ல வருமா இல்ல எப்படி? மான் கராத்தே போஸ் தான் வந்து வரலாம். பிகாஸ் he is also employing some sort of creativity for actually, ஏன்னா நேர்கனே அவன் வெறும் பாக்ஸிங் பண்ணா அவனால ஜெயிக்க முடியாது தானே. ஆமா, ஆனா அந்த பாக்ஸிங் ரிங்குக்குள்ளேயே ஒரு வேற விதமா பண்ணி ஒன்று ஜெயிப்பார். ஒரு சொல்லலாம் ஒரு விஷயம் ப்ரோ, ப்ராஜெக்ட் ஹெயில் மேரியில் வந்து ரயான் காஸ்லிங் வந்து ஒரு மான் கராத்தே கோர்ஸ் கொடுப்பாரு. சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. ஆமா, அந்த வரும்போது நம்ம சொன்னாலே மான் கராத்தே அப்படி நான் கத்துனேன் நான். கரெக்ட். அது பொதுவா இட்ஸ் கால்ட் அ டேப். அது நம்ம மில்லினியல்ஸ்க்கே அது வந்து ஒரு ஏஜ், நம்ம ஏஜ் தெரிய வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. பட் திஸ் இஸ் கால்ட் டேபிங். இப்படி பண்றது அது டேபிங் ப்ரோ. மான் கராத்தே என்னது ப்ரோ? மான் கராத்தே வந்து இப்படி பண்ணுவார் ப்ரோ. இப்படியா இப்படி பண்ணுவார், காலெல்லாம் அப்படி வச்சுட்டு அப்படி பண்ணுவார். நீயும் பண்ற தம்ப்நெயில் ஆக்கிடலாம். அப்ப இது ஒரு நல்ல தம்ப்நெயில் வேணா பண்ணுவோம். இந்த டைரக்ஷனா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. டேய் ஏடா இது கஷ்டம்ன்ற. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு ப்ராப்பரான ஒரு டேவிட் வர்சஸ் கொலாயத் ஸ்டோரி இஸ் யூஸ்வலி என்ன சொல்ல, தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் தட் ட்ரீட் கேபிட்டலிசம் ஆஸ் த கொலாயத். கத்தி படம்டா. ஓகே, கத்தி படத்துல வில்லன் இஸ் பேசிக்லி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கேபிட்டலிசம். ஒரு வெரி வெரி வெல்தி, வெரி வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் வெரி வெரி selfishly interested party. Then there is one Vijay, அந்த கேரக்டர் பேர் என்ன அந்த படத்துல? ஜீவானந்தம் கதிரேசன். ஜீவானந்தம். There is one Jeevanandam. Jeevanandam is not presented as a muscularly mighty fellow. He is not presented as particularly the most intelligent, smartest fellow also. He is a simple பொதுவான guy. That guy has to figure out some way of getting his justice, getting his, அதாவது அந்த மோட்டிவேஷன் இஸ் வெரி கிளியர். அந்த கொலாயத்தோட மோதி தான் ஆகணும், அந்த கொலாயத்தை டெஃபீட் பண்ணி தான் ஆகணும். அது எப்படி பண்றாரு? அஃப்கோர்ஸ் ஜீவானந்தம் இஸ் ஆக்சுவலி நாட் த ஒன் ஹூ டஸ் த டிஃபீட்டிங். அது ஒரு ஸ்பாயிலர் அலர்ட். பட் ஸ்பாயிலர் அலர்ட் எல்லாம் 12-13 வருஷம் முடிஞ்சு போன கதை யூடியூப்ல இப்ப தட்டினா கூட இருக்கும். அதுக்கு ஸ்பாயிலர் போடுறோம் நம்ம. பேசிக்லி நம்ம பாட்காஸ்ட்ல ஸ்பாயிலர் அலர்ட் சொல்றோமே தவிர அதை எடுத்து வைக்க பத்திலே கடுப்பாங்க. டேய் நீங்க அதை சொல்லாம சொன்னா கூட பிரச்சனை இல்லடா, ஸ்பாயிலர் அலர்ட். So for me movies like that, movies like Velaikarran, I think those are very even like proper classical examples of சர்க்கார் படம். நான் இன்னும் பார்க்கணுமா? பார்க்கலாமா? ஒன்றும் பார்க்காதீங்க, இப்போ ரியல் லைஃப்ல அதான் நடக்குது. பட் நீ ஸ்போர்ட்ஸ் ப்ராட்காஸ்டிங் ஏதோ சொன்னீங்க. ஏன்னா கண்டிப்பா அவங்க அங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல வந்து இந்த எப்பவுமே வந்து ஒரு அண்டர்டாக் வந்து ஒரு பெரிய சாம்பியன் டீமோட மோடுறது வந்து தி கால் இட் அட்ஸ் டேவிட். வெறும் அண்டர்டாகா இருக்கிறது இல்ல, அண்டர்டாக் வர்சஸ் ஒன். அப்படியே இவன் வந்து ஒரு 4 டைம் சாம்பியன் டீம் அந்த மாதிரி. ஓகே ப்ரோ, நான் இதை வந்து அப்போ இப்படி புரிஞ்சுக்கிறேன். இட் இஸ் நாட் அபவுட்
பர்சன் ஏ வர்சஸ் பர்சன் பி, லைக் வேர் பர்சன் பி வந்து நான் அந்த கொலாயத்து இருக்கான்ல, அந்த கொலாயத்தை நான் பர்சனாக பார்க்காம அந்த கொலாயத்தை ஒரு சிஸ்டமாக கூட பார்க்குறேன். எஸ், கரெக்டா? அப்படி பார்க்கலாம். ஆமா, ஒரு அதை பிரேக் பண்ணிட்டு வர ஒருத்தன் பட் இட்ஸ் கரெக்ட். அந்த சிஸ்டமோட ரெப்ரசன்டேட்டிவ். டவுட் ப்ரோ, டேவிட் வர்சஸ் கொலாயத் இருக்குல்ல, அது வந்து இட்ஸ் அ பேட்டில் தட் இஸ் ஹேப்பனிங் பை சாய்ஸ் ஆர் இட்ஸ் அ பேட்டில் தட் ஹஸ் ஹேப்பன் பை சான்ஸ். இது ஐயோ இது பண்ணியே ஆகணும், டேவிட் ஹேஸ் டு ஓவர் கம் கொலாயத், அந்த மாதிரியா? honestly speaking, I think the actual David versus Goliath is a biblical story. அதனால எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே. இல்லை ஆனால் அது விடுங்க, அது எதனால் வருதுங்கிறது விடுங்க. இல்லை, ஏன் அது சொல்றாங்கன்னா, அதுக்கு அந்த கதை வந்து நம்மளுக்கு கொடுக்குற எமோஷன் என்னன்னா hope. So that is the, I feel like that's the important part of the whole thing is that story exists in order to give hope, to inspire. why I asked is because இப்போ ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு ஈவெண்ட் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்போர்ட்ஸில், லைக் ஃபார் எனி வேர்ல்ட் கப் ஃபார் தட் மேட்டர், யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் அண்டர்டாக்ஸ் அண்ட் யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் த ஃபேவரட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தி அண்டர்டாக்ஸ் அண்ட் அந்த சாம்பியன்ஸ்க்கு வந்து ஒரு மேட்சப் வரும். தே ஹாவ் டு ஃபைட். இஃப் தே வாண்ட் டு கோ ஃபார்வர்ட் தே ஹாவ் டு பீட். ஸோ அப்போ வந்து ஸ்டேக்ஸ் வந்து அந்த அண்டர்டாக் வந்து தே ஹாவ் டு ப்ளே அவுட் ஆஃப் தேர் ஸ்கின் டு டிஃபீட் தம். ப்ரோ இப்போ இந்தியா வந்து 1983 வேர்ல்ட் கப், 1983ல நம்ம அண்டர்டாக்ஸா ப்ரோ? 1983 வேர்ல்ட் கப் நடக்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் வேர் தி ஒன்லி டீம் ஹூ வான் வேர்ல்ட் கப் 2 times கண்டினியூஸ், தேர்ட் டைம். கிரிக்கெட்ல நம்ம எப்பவுமே கெத்து தானே ப்ரோ. அது இல்லையா? அது நீங்க கிரிக்கெட் பார்க்க 2010 அதுக்கு அப்புறமா பார்க்க ஆரம்பிச்சீங்க. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இருந்தே நம்ம தானே கிரிக்கெட்ல கெத்து. லகான் படத்துல அப்படிதானே காட்டிருக்காங்க. லகான் படம். ஐயோ, லகான் படத்தை ரியல்னு நம்பிக்கிட்டு இருக்கியாடா? ஆனா லகான் படம் ஒரு டேவிட் வர்சஸ் ப்ராப்பர் டேவிட் வர்சஸ் கொலாயத். ப்ராப்பர் சிமிலர் திங். நம்ம இந்தியா ஒரு அண்டர்டாக்ஸா இருந்திருக்கோமா ப்ரோ? அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு நோபடி தாட், அந்த ஒரு படம் கூட இருக்கு 83, ஸ்பாயிலர் அலர்ட் ப்ரோ, இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சது. ஐயோ புரியலடா. ஸோ அந்த வேர்ல்ட் கப் வரும்போது வெஸ்ட் இண்டீஸ் வேர் த ஃபேவரட். வெஸ்ட் இண்டீஸ் ஹேட் எவ்ரிதிங். அவங்க மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது ஜெயிப்பாங்க. அதர் தென் இங்கிலாந்து அவங்க சொல்றியா? இங்கிலாந்துலாம் வந்து ஜெயிச்சதே அவங்க மட்டும் தான். தே ஆர் ஆல் ஸ்ட்ராங். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா were all strong. But West Indies is the team. Like nobody in the world would have thought West Indies will lose. Just like how the elections happened this time, nobody would have thought. Subtle. So அப்போ என்ன ஆகும்னா இந்தியா ஃபைனல், தட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டேவிட் வர்சஸ் கொலாயத் ஸ்டோரி டெல்லிங்ல அப்படிதான் நடக்கும். Nobody thinks that Goliath will fall. ஃபைனல்ஸ்ல இந்தியா போயிடும் எப்படியோ. Even after we go to the final, 183 all out. 60 overs game bro. இப்போ T20 மேட்ச்ல they chase down 180. கிரிக்கெட் கொஞ்சம் ப்ரோ இவ்வளோ தெரியும் ப்ரோ. ஓகே ப்ரோ என்ன சொல்லிட்டீங்க? ஓவருக்கு 7 பால் மாவன். எவ்வளோ பால் சொல்லு? 6 பால் ப்ரோ. 6 பால். இப்படி ஒரு பாலும் புதுசாக கொண்டு வருவாங்களா எப்படி? பால் இல்லடா, ஒரே பால் தான். மேட்ச் ஃபுல்லா ஒரே பால் இல்லையா? எப்படி கொஞ்சம் தான் ஒரே ஒரு பிகே. அதான் ப்ரோ, ஒவ்வொரு இன்னிங்ஸ்க்கும் பால் இருக்கும் அந்த காலகட்டத்தில். அப்படியா? இப்போ நம்ம விளாடும்போது ஒரு பால், அவங்க விளாடும்போது ஒரு பால், அந்த மாதிரி. வேஸ்ட்ஃபுல் ப்ரோ. இல்லை ப்ரோ, அதோட மோஸ்ட் சஸ்டைனபிலிட்டி. சரி, அதுக்குள்ள இப்போ நான் ரீசெண்ட் ரூல்ஸ் சொன்னேன்னா பயந்துரும். ஆமாம் பயந்துரும், புரியாதுன்னு சொல்லுது. அதுவே சொல்லு. அப்போ வந்து இந்தியா வந்து ஒரு லோ ஸ்கோர் அடிக்கும், 183 அதை தான் அடிக்கும். தட்ஸ் வெரி லோ. That's a very low actually overs. அப்போ என்னடா பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோ? பாருங்க ப்ரோ, ஸ்டோரி பாருங்க எப்படி ஒரு பண்ணிருந்தாங்களா. இவன் செகண்ட் ஹாஃப் இன்ஸ்பைரிங்கா சொல்றதுக்கு முன்னாடி ஏன்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல்ல 183 அடிச்சாங்க, அவ்வளோ கம்மி ரன் ஏன்டா அடிச்சாங்க அதை சொல்றா. அப்படி அடிக்க முடியல அந்த மாதிரி. வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் நல்லா 7 அடிக்கு இருப்பாங்கடா. அவன் பார்த்தாலே நம்மளால பார்த்து, அதாவது பால பிசிக்கலாவும் அந்த ஒரு அப்படிதான் லிட்டரலி டீம்ல வந்து பயம் ஏற்படும். நீ நார்மலா பார்த்தா நார்மலா நம்ம ரோட்ல பாக்குற அங்கிள்ஸ் சொல்ல முடியாது, நம்ம ஆக்சுவலா அங்க அப்படிதான் ஒரு ரொம்ப நார்மலா இருப்பாங்க ப்ரோ. ப்ரோ வெரி நார்மல். 3 uncles #3 uncles. இல்ல ப்ரோ ரொம்ப நார்மலா இருப்பாங்க. ஸோ நீங்க சொல்லுமே பிசிக்கலாவுமே அவன் எங்கேயோ இருப்பான். விவியன் ரிச்சர்ட்ஸ்லாம் இருப்பாரு, அதெல்லாம் வந்து அப்படி பார்க்க வந்து அப்படியே நேடா அப்படின்னு மாதிரி இருப்பான். இமேஜின் தட் கைண்ட் ஆஃப் ஒரு பேட்டிங் லைனப் இருக்கும். அவங்க பேட்டிங் லைனப்லாம் வந்து பார்க்கும்போது இப்பா இந்த பேட்டிங் லைனப் they'll walk in the parkங்கிற மாதிரி இருக்கும். இந்தியா will win it. இந்தியா will win the வேர்ல்ட் கப். அது வந்து ஹிஸ்டாரிக் மூமெண்ட் ப்ரோ. அதுதான்
தட் டர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் இன் இந்தியன் கிரிக்கெட். அதுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட் இப்போ ஐபிஎல் அது மாதிரிலாம் இப்போ கப்பு ஜெயிக்கிறது ஹாபி மாதிரி போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இது என்னது நம்ம இந்தியன் கிரிக்கெட் போர்டோட பேர் என்ன? பிசிசிஐ. பிசிசிஐ தான் உலக கிரிக்கெட் போர்டை விடவும் ஒரு பெரிய இட்ஸ் ரிச்சஸ்ட் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, இவ்வளோ இன்ஃபர்மேஷன். ப்ரோ அதாவது எனக்கு எப்படின்னா, எனக்கு the so many reasons for me to feel pride of my Indian identity while I was an NRI. அதில் இருக்கிற பல ரீசன்ஸில் ஒன்று வாஸ் கிரிக்கெட்னாலே இந்தியா தாண்டா கெத்து, யார் வந்தாலும் நாங்கள் தாண்டா ஜெயிப்போம் அப்படின்னு. எனக்கு கிரிக்கெட் கேமே தெரியாது அப்போ. அந்த காலகட்டம் ஆனால் அந்த ஃபன் ஃபேக்ட் மட்டும் தெரியும் அந்த காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தில். ஆனால் ஆக்சுவலி நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. அப்படியா? எந்த இவன் 9th standard 8th standard. ஆமா 2007 8 அவ்வளோ பெரிய ஆள். நல்லது 7 8 இல்லை, அந்த வேர்ல்ட் கப் நம்ம தோத்தோம். அது ஒரு early 2000s தான். early 2000 டேய் 2003 டேய் we were good, not great. இப்போ இருக்கிற அளவுக்கு நம்ம டாமினன்ட். ஐபிஎல் வந்துச்சு ஆப்வியஸ்லி. மேபி குளோபல் ஸ்டாண்டிங் எனக்கு மேபி தெரிஞ்சிருக்காது. பட் we are good. பாகிஸ்தான் கூட ஜெயிச்சிருவோம், நம்ம தானே ஜெயிச்சிருவோம். அது தெரியும், அது தெரியும். ஏன்னா என் கசின்ஸ் அந்த சம்மர் வெக்கேஷன்ல எப்பயாச்சும் போனா அந்த ஒரு அந்தந்த வருஷம், இப்போ எல்லா வருஷமும் நடக்காதுல்ல, ஆனால் அந்த ஒரு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு மேட்ச் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் உட்காந்துருவாங்க. அண்ட் ஃபார் மீ இட் பி லைக், சரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ எனக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானா, ஓகே. ஏன்னா அகைன் நம்மளுக்கு அந்த பாலிடிக்ஸ் எதுவுமே தெரியாது அந்த வயசுல. செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஐ வாஸ் லைக், டேய் நம்ம தானே ஜெயிக்க போகிறோம், எதுக்குடா இவ்வளோ டென்ஷனாக பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கே எனக்கு அது ஆயிடுச்சு. அது ஒரு ஈக்குவல் கான்டெஸ்டாகவே இருக்கும். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ ஐ திங்க் நம்ம அப்புறம் இந்த லகான் படம்லாம் பார்த்து ஐ திங்க் அதுலேருந்து தான் எனக்கு அப்படியே இப்போ இந்தியானாலே கிரிக்கெட்டில் கெத்துடா நம்ம அப்படின்னு ஒரு இது ஃபார்ம் ஆயிடுச்சு. அமீர் கான் அடுத்த கேப்டன் சொல்லியிருப்போம். நல்ல வேலை. கபில் தேவா யார் ப்ரோ? அவரு அமீர் கான் தானே கேப்டன் 1983 எங்க ஸ்குவாட்ல இருக்கார் அமீர் கான், ரிட்டையர்ட் ஹர்ட்டா அப்படிமா? ஏய் கௌதம் கம்பீரை பார்த்து என்னடா டெண்டுல்கர் லெஃப்ட் ஹேண்ட்ல பேட்டிங் 2011 வேர்ல்ட் கப் the only cricketer name I knew at that time, I think, because obviously I share the name. So ஒரு வாட்டி இவன் வீட்டுக்கு போயிட்டு இவன் உள்ளே குளிச்சுட்டு இருந்தான் வழக்கம் போல் ஒரு 1/2 மணி நேரம். அந்த கேப்பில் சரி என்ன பண்ணுறதுன்னு நான் அங்கிளோட உட்காந்து அப்படியே கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே கௌதம் கம்பீர்லாம் செம்மையாக விளையாடுறான்ல அப்படியே அங்கிள் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து சும்மா அப்படியே தலையாக்கிட்டு இப்படி சிரிச்சாரு. அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் என்னடா அவங்க அப்பா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னா, டேய் கௌதம் கம்பீர் ரிட்டையர் ஆகிட்டு இவ்வளோ வருஷம் ஆச்சு. இல்லை எல்லாம் அவுட் ஆயிருப்பான் அந்த இதுல. இல்லை அந்த 2 பேர் ஆடின அந்த பேட்டிங்ல கௌதம் கம்பீர் இல்லை. ஆனால் இவன் வந்து இப்போ கௌதம் அவரு இவனுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியும்னு சொல்லிட்டு அவர் டெக்னிக்கலாக பேசிக்கிட்டே இருந்தார். அது இது எடுத்த உடனே, அதாவது கிரிக்கெட் பாப்பியா பாடலாம் கேள்வி கிடையாது. ஓகே ஒரு யங்ஸ்டர் ஒரு அன்னைக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், எடுத்தோடனே கேட்டுரும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்காரு. அது இது இவன் பார்த்தா ஆமாம் அங்கிள் கௌதம் கம்பீர் நல்லா ஆடுறான், நல்லா ஃபார்மில் அப்படின்னு எங்கள் அப்பா அப்படியே ரொம்ப மொக்கையாக சமாளிச்சேன். அவருக்கு வந்து அப்போ தம்பி சாரிப்பா வெரி கிரிக்கெட் நாலேஜ். அதுலேருந்து அவர் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் ப்ரோ. ஸோ ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸில் ஏன் அப்படி வரும்னா, எனக்கு தெரிஞ்ச சைக்காலஜி படி அப்படின்னா, அந்த டைமில் வந்து த லூசர் டசன்ட் ஹாவ் எனி திங் டு லூஸ். தே லைக் நம்ம ஜெயிக்கிறது மட்டும்தான் அவங்க தாட்டில் இருக்கும். பட் த அதர் பர்சன், த கொலாயத் இன் திஸ் கேஸ் வில் ஹாவ் ஆல் த திங்ஸ் கோயிங் தேர் மைண்ட். we should keep our reputation, நம்ம எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம், பட் we should win it. அந்த they have slight bit of hesitation, ஒரு arrogance இருக்கும் usually sometimes. இப்போ ஆஸ்திரேலியாக்கெல்லாம் ஒரு இருக்கும் அந்த டைமில். இப்போ சொல்ல இப்போ ரொம்ப ஜென்டல் ஆகிட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு போன வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு அந்த கப்பு மேலே காலை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. வேறு தான் சின்ன அரகன்ஸ் தான். ஆமாம் போன வேர்ல்ட் ஸோ அந்த ஒரு ஸ்டேக் இருக்கும்போது ஐ திங்க் மேபி தட்ஸ் வை த அண்டர்டாக்ஸ் வின்னிங் வந்து. உனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் நீ 1983 ஆனால் நீ பார்த்துருக்க மாட்டேல்ல. பட் அந்த ஸ்டோரி எப்படி உனக்கு அது, how did you get exposed to that story of David versus Goliath through sports? ஸோ பேசிக்லி ஒரு அண்டர்டாக் வந்து ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சதே ஒரு அண்டர்டாகாக இருந்து தான், நம்ம அதுலேருந்து தான் நம்ம வந்து. ஸோ இந்தியன் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தவங்களுக்கு they will know about the 1983 ஸ்டோரி. இதுலேருந்து தான் நம்ம வந்தோம். 1996 சேம் திங் ஹேப்பன் ஃபார் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வாஸ் அண்டர்டாக். முத்தையா முரளிதரன். முரளிதரன் சூப்பர் ப்ரோ. ஆனால் அர்ஜுனா ரணத்தோட கேப்டன் ப்ரோ. அவர் விளாண்டர். அவர் தான் அந்த ஸ்பின் பவுலரில் முத்தையா முரளிதரன் தானே சொல்கிறீங்க? ஆமாம். அவரோட கிளிப்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன், அதனால் தெரியும். நைஸ், வெரி நைஸ். என்ன ஒவ்வொரு டீமையும் ஒவ்வொரு ஆளை கண்டுபிடிச்சி சொல்லி அவன் அந்த மேட்ச் நீ விளையாடாம. இதுதான் ப்ரோ ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி. ஸோ எனக்கு அந்த அதுலேருந்து how did it make you feel to learn about a David versus Goliath story
ப்ரோ அதான் ப்ரோ இட் ஃபீல்ஸ் இட் கிவ்ஸ் மீ தட் இப்போ வென் ஐம் பிளேயிங் கிரிக்கெட்னே வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இந்த ஒரு இவன் தான் டஃபஸ்ட் பவுலர், இவன் பால் அடிக்க முடியாது. ஸோ கேமில் ஸ்ட்ராட்டஜியாக பேசும்போது நம்ம இந்த ஓவரில் சிங்கிள் இது பண்ணலாம், எனக்கு இன்சைட் வந்து தோணும் நம்ம சிங்கிள் அடிச்சிடலாம், பட் அந்த பாலில் ஒரு 6 அடித்தா அந்த நம்ம ஒரு 6 தான் அடிப்போம், ஆனால் அதோட இம்பேக்ட் பெருசாக இருக்கும்ல எனக்கு. ஸோ இட் மோட்டிவேட்ஸ் மீ. ஸோ ஐ see myself as a underdog. அப்போ அந்த பால் நான் அடிக்கணும் அப்படின்னு ஒரு தோணும். ஸோ அது ஒரு இட்ஸ் இன்ஸ்பைரிங் திங் இன்டர்னலாக. எனக்கு அந்த ஸ்டோரியே வந்து அப்போ அப்படி தான் தோணும். ஒவ்வொரு தடையும் தோணும் போது ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் இட்ல. இப்போ Like, think about it. That story is so inspiring or so cool that instead of thinking of yourself as a hero, there is some sort of a get in thinking of yourself as the underdog who is அதாவது நான் ஒரு ஹீரோனா என்ன, நல்லா கெத்துறா, ஐ எம் அ கிரேட் கிரிக்கெட்டடா அப்படின்னு சொல்லி இறங்குறது அது ஒரு வைப்பு. அண்டர்டாகாக இறங்குறதுனா ஓகே நம்மளால சிம்பிளான ஆள், ஆனாலும் நம்ம ஜெயிப்போம், நம்ம அடிச்சிருவோம் அப்படின்றதுல தட் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் என்னோட கேப்பபிலிட்டி இவ்வளோ தான், ஆனால் நான் அடிக்க போகிறது இவ்வளோன்றது ஐ திங்க் தட்ஸ் வாட்ஸ் வெரி லைக். இல்லை அதில் எனக்கு என்னன்னா அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து அடங்குற ஒரே எமோஷன், ஒரே இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோப்பு தான். அந்த ஹோப் ஸ்டோரிஸ்க்குள்ளே தான் இது எல்லாமே அடங்குது. ஐ திங்க் வாட் ஐ மென்ட் டு ஆட் இஸ் அந்த ஹோப்புக்கு கூட ஒரு மாசம் ட்ராவல் ஆகும் எனக்கு இருக்கு. லைக் there is a very specific mass in இந்த லெவல்ல இருக்கிறவன் அந்த லெவல்ல இருக்கிறவன் அடிக்கிறதுல அது ஒரு அது கேட்கும்போது இன்பில்ட்டா இருக்கு. அது நீ தனியா ஒரு பஞ்ச் டைலாக் எழுதி காட்ட அவசியம் இல்லை. கரெக்ட். இட்ஸ் வெரி மாசி. அது காமிச்சாலே போதும். இப்போது அந்த நினப்பு இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் வந்து இவன் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து அந்த பவுலர் வந்து பயங்கரம், இந்த பவுலர் வந்து போடும்போது நான் சிங்கிள் நினச்சா அடிக்கலாம், ஆனால் 6 அடிச்சிட்டா சூப்பர் அப்படின்ட்டு. இப்போது இவனுக்கு இந்த கதை தெரியலன்னு வச்சுக்கோ, இப்போ 1983 கதை தெரில, இல்லை இப்படி ஒரு கான்செப்டே அவனுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, இல்லை இந்த ஹோப் ஸ்டோரி எதுவுமே அவனுக்கு கேட்கலன்னா இந்த 6 அடிக்கணுங்கிற நினப்பே அவனுக்கு முதல்ல வந்திருக்காது. அப்படி இல்லையே, நேச்சுரலாக வந்திருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் சொல்கிறேன், எந்த கதையும் கேட்காமலே வந்திருக்குமா? அப்புறம் அது அப்படி தான் ப்ரோ தோணும். இல்லை டெல்லிங் இஸ் பாயிண்ட்லெஸ். நோ எனக்கெல்லாம் எந்த ஹோப் ஸ்டோரியும் தேவையில்லை, நான்லாம் செல்ஃப் மேடு போயிட்டே 100 ஆகலாம், சும்மா வீடியோக்காக பேசுகிறேன், நான் வேற குலாயத்தை நான் தான்டா சோடா அப்படிங்கிறான் முத்து. குலாயத்து யாரா பக்கத்து தெருவில் இருக்கிற திடீர்னு பார்த்தா இல்லை நல்லா தானே இவ்வளோ பாசிட்டிவாக தானே பேசுகிறேன், அப்படிலாம் கிடையாது. ஸ்டோரி கேட்கலனாலும் நல்லா சூப்பராக இப்போ நான் வந்து அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த டேவிட் எஸ் கோலியாத் ஸ்டோரியே தெரியாதவன் ஒருத்தன் இருந்தா கூட, அவன் ஒருத்தன் நார்மலான ஆளாக இருக்கான், ஒரு ஆஸ்பிரேஷனாக ஒருத்தர் இதை பார்க்கும்போது பயம் வரும். ஆனால் அப்போ வந்து நம்ம ஒரு காம்படிஷன் வரும்போது வச்சுக்கோங்க, யூ ஆர் புட் இன் அ காம்படிஷன் பிட்வீன் சம்படி ஹூ இஸ் வே ரீச், யூ டோன்ட் ரன் அவே. At least you don't always win also. You don't win every scenario of you being a David versus a Goliath doesn't end in you winning. அது இருக்குல்ல. But அதையும் தாண்டி that story has to inspire hope அப்படினா அப்போ அது எப்படி? I think நம்ம நேச்சரை it is depicted as a story ன்னு தோணுது. It's a human nature ன்னு தோணுது. என்ன சொல்ல வரேன் அப்படினா இவன் அப்படி சொல்ல முடியாது. intrinsically மாசியான ஒரு கைன்னு சொல்றாங்க. சும்மா டேவிட் versus கோலியாத்தா போங்கடா டேய் வந்துட்டாங்க. MQடா இங்க MQடா அந்த இந்த மாதிரி எந்த 1983 அப்படி வேர்ல்டு கப்பே அடிக்கலன்னா கூட நான் அந்த பவுலர் அடிச்சு கிழிச்சிருப்பேன்டா. இப்படி பேசுற அடுத்த வாரம் என்ன போட்டு தள்ளிடுவாங்களா கிரிக்கெட்ல? ஜஸ்ட் கியூரியஸ், நீ கிரிக்கெட் விளையாடும் போது யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப், அதாவது யூ ரிலேட் யுவர் செல்ஃப் டு 1983 இந்தியா டீம் when you are thinking of yourself as a David, அப்படி தானே? இல்லை அவ்வளோ டீப் தாட்லாம் வராது. உங்களே ஜெயிக்க முடியுது. அப்போ நான் வந்து என்ன அந்த மாதிரி அது ஒரு அவ்வளோ அப்படி சொல்ல மாட்டேன். என்னன்னா ஐ see myself as ஓகே, நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்கணும், அட் த சேம் டைம் விளையாடும்போது நம்ம வந்து ஓகே. இல்லை ப்ரோ, ஏன்னா நான் ஏன் கேட்குறேன்னா, ஒருத்தன் வந்து வரான் ப்ராக்டிக்கலாக அவ்வளோ பயங்கரமாக வரான்னு வச்சுக்கோங்களேன். சிச்சுவேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நீ அப்போ எதிரனில் வந்து மேபி நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக கூட இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று நீ என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த பாலை சிங்கிள் அடிச்சுட்டா அவன் வந்துடுவான், இல்லை ஏதோ ஒன்று சிச்சுவேஷன் இருக்குன்னா எல்லாருமே அந்த மூமெண்ட் அந்த சிச்சுவேஷனுக்கு ஆக்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஹியூமன் நேச்சர். ஏன்னா அதை தாண்டி இட் ஃபீல்ஸ் லைக் a very pragmatic thing to do that அவன் ஒரு டஃப் பவுலர்டா, அதனால சிங்கிள்ஸ்லேயே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றது டசன்ட் இட் மேக் சென்ஸ். இல்லை அந்த மேக் சென்ஸை பிரேக் பண்ணி நம்ம ஒரு நான்சென்சிக்கலாக ஒரு விஷயத்த நான்சென்சிக்கலாக பண்ணி நிறைய மாதிரி தோற்றுருக்க முடியும். அது வேறு டிபார்ட்மெண்ட். அதை பற்றி ஏன் ப்ரோ பேசுகிறீங்க? பார்க்குற ஆடியன்ஸ் குழம்பு இப்போ என்னடா டேவிட் மாதிரி இருக்கணுமா வேணாமா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல. உனக்கு ஏதாவது உனக்கு எனக்கு வந்து உனக்கு இந்த பேரில் எந்த கதை தெரியலனாலும் திஸ் டைப் ஆஃப்
அண்டர்டாக் ஸ்டோரி, ஒரு ஒரு பெரிய ஒரு அன்டிஃபீட்டபிள் அப்போனண்ட்டை போய் மோதுறது, இந்த மாதிரி உனக்கும் தானே எக்ஸ்போஸ் ஆயிருக்கும் 1983 அது இதுன்னு. இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா ஹோப் ஸ்டோரிஸ், முக்கால்வாசி ஹோப் ஸ்டோரிஸ் சின்ன வயசு எனக்கு சொன்னது எங்கள் அப்பா தான். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ அதை அவர் லைஃப்பில் அவர் சொல்லியிருப்பார், எல்லாமே இருக்கும். அதில் எனக்கு இந்த 1983 கதையை சொன்னது எங்கள் அப்பா. ஏன்னா அவருக்கு இப்போ கிரிக்கெட் எங்கள் அப்பா பார்ப்பாருன்னா ஆப்வியஸ்லி எனக்கு அவர் மூலியமாக தானே தெரிஞ்சிருக்கும், வேறு எப்படி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து 1983 ஆனால் எனக்கு வந்து இதில் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆருக்கு வந்து வேறு மாதிரி மாறிச்சு அதை கேட்கும் போது. ஃபஸ்ட்டு 1983 இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணிச்சு, யாருமே எதிர்பார்க்கலடா. இப்போ சொன்ன அதே கதை தான், அதெல்லாம் வந்து வின் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து கபில் தேவ் அப்படிங்கிற ஒருத்தர் மேலே பயங்கரமான, எனக்கு எல்லாருமே பிடிக்கும், ஆனால் அந்த கபில் தேவ் மேலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் கபில் தேவ் வந்து ஒரு கேப்டனாக வந்து எல்லாரும் மதிக்க ஆரம்பித்தாங்க. கபில் தேவ் வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப இங்கிலீஷ் கூட ஒழுங்காக பேச வராது. அகெயின் இந்தியாங்கிற ஒரு அண்டர்டாக் டீமில் அந்த டீமுக்குள்ளே இருக்கிற கேப்டன் அதை விட ஒரு அண்டர்டாக் என்ன அந்த மாதிரி அவருக்கு பேச்சு ஒழுங்காக வராது. அப்புறம் அது வரைக்கும் இப்போ நம்ம சொன்னோம்ல, ஒரு சிஸ்டமை பிரேக் பண்ணுறது ஒருத்தன் அவன் தாண்டா, அதான டேவிட் வர்சஸ். மேபி எனக்கு இந்த டேவிட் வர்சஸ் குலாயத் அந்த பேர் தெரியாமல் இருந்தாலும் அந்த சிஸ்டமை பிரேக் பண்ணது கபில் தேவன். இதெல்லாம் உண்மையாக போய் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, அது வரைக்கும் கேப்டன்னா ஒரு கெத்ரா, எல்லாரும் கூட ஈக்குவலாக பழக மாட்டான், சம்பளம்லாம் வந்தால் கேப்டன் தான் அதிக சம்பளமா, பிளேயர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கம்மி சம்பளமா, அந்த மாதிரிலாம் இருக்குமா. ஆனால் அதெல்லாம் அந்த போர்டு கிட்ட பேசி அப்படிலாம் கிடையாது, கேப்டனுங்கிறவங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த சம்பளத்தெல்லாம் கரெக்டாக எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து அந்த ஒரு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஒரு இதை ஒரு பாகுபாடு இல்லாமல் இது பண்ண வச்சது கபில் தேவ் தான் அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு ப்ரெஸ்ஸு வரும், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரும், வி வில் வின் ஏதோ சொல்லுவாங்க. அவர் வந்து கேட்பாங்க, ப்ரெஸ் கேட்பாங்க, ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த வேர்ல்ட் கப்புக்கு போகலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கபில் தேவ் வந்து ரொம்ப ஹம்பிளாக, வி ஆர் ஹியர் டு வின் இட் அப்படின்னு சொல்லுவான். அவன் நீ வின் பண்ணியானே கேட்கல, ஆக்சுவலாக இதே தானே வந்திருக்கும் ஜெயிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக சொல்லணும்னா நான் எதுவும் திடீர்னு ஏதோ அரசியல் பேசுன்னு நினைக்க வேணாம். இதே விஷயத்தை தான் நம்ம இப்போ விஜய் கிட்ட வந்து அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. என்டிடிவியில் அவர் கொடுத்த வெரி ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் இன்டர்வியூ, பட் அது ஆஃப்லைன் இன்டர்வியூ, அது எங்கேயுமே டெலிகாஸ்ட் ஆகலை. ஆனால் வெரி ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் இன்டர்வியூ இந்தியா டுடேவான்னு தெரியல, தப்பாக இருந்தால் இந்தியா டுடேவா அது, சாரி. அப்போ ஆஃப்லைன், அதாவது அவங்க கிட்ட மட்டும்தான் இன்டர்வியூ போடுவோம், நானும் நீங்கள் கொடுத்தது தான். அது எங்கேயும் டெலிகாஸ்ட் பண்ணல, ரிட்டனாக எங்கேயும் ரிட்டனாக மேபி அது எழுதி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே. அதில் வந்து அவங்க கேட்ட ஒரு கேள்வி, ஸோ யூ ஆர் த கிங் மேக்கர் இல்லையா அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்களே. நோ, ஐ எம் த வின்னர் அப்படின்ட்டார் விஜய். அதே மாதிரி அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆள்ற கட்சி இருக்குன்னா ஆப்வியஸ்லி அந்த டைமில் ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறான்னா அந்த ஆள்ற கட்சிக்குள்ள போய் யாரும் கூட்டணி சேர மாட்டாங்க, அதை எதிர்த்து தான் எப்பவுமே ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. அப்போ இங்கே ஒரு கட்சி ஆளுதுன்னா அதோட போய் யாரும் கூட்டணி வைக்கணும்னு கேட்கல, இன்னொரு கட்சி இருக்குது ஓகே, அப்போ ஏடிஎம்கே இருக்குன்னா நீங்கள் ஏடிஎம்கேயோட போய் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. நாங்கள் எது கூட்டணி வைக்கிறோம், நாங்கள் தான் வின் பண்ணுவோம். அதாவது விஜய் எவ்வளோ, எல்லா ஆங்கரும் கேட்ட ஒரு கேள்வி, விஜய் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து 15-20% இல்லை 10 அப்படின்னா, நோ 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 விஜய் வின் பண்ணுவார் இப்படி தான் விஜய் சார்ந்தவங்க சொன்னாங்க. அவரும் அதுதான் சொன்னார். இப்போ தட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு வாட் ஹீ டோல்ட், அந்த சிஸ்டம் இது பண்ணுறது. ஐ ஃபீல் லைக் என்ன சொல்ல, அங்கேருந்து தான் அந்த மாசே வருதுன்னு எனக்கு தோணுது. தெர் இஸ் அ சர்டன் கைண்ட் ஆஃப் வின்னர்ஸ் மைண்ட் செட் தட் எ டேவிட் ரிவீல்ஸ். அந்த டேவிட் கேரக்டர் அந்த இடத்துல போயிட்டு, என்னடா அப்போ ஜெயிச்சிருவியா, நீ அதை இது பண்ணிடுவியா, வின் பண்ணிடுவியா அப்படின்னா, ஐயோ தெரியலையே அப்படின்ற ஒரு பர்சன் அந்த டேவிட் வர்சஸ் கொலாயத்தில் அவன் டேவிடாக இருக்க முடியாது. த டேவிட் ஹூ அல்டிமேட்லி ட்ரையம்ஸ் ஓவர் த கொலாயத் இஸ் சம்மன் ஹூ வில் சே, ஆமாம் ஐ வில் பீட் தட் பர்சன், ஐ வில் பீட் வாட் எவர் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. அந்த அப்போனண்ட்டாக நான் தாக்கிடுவேன், நான் ஜெயிக்க தானே வந்திருக்கோம். அந்த ஒரு there is a winner's mindset that I feel is what makes those characters so inspiring and likable. ஏன்னா அண்டர்டாக் தான், அவனுக்கு சில வீக்னஸஸ் இருக்குதான், ஆனால் அதெல்லாம் தாண்டி there is a confidence, there is a conviction that is driving that character forward. So I have to win, I will win, I am a winner அப்படின்ற ஒரு, அது என்ன சொல்ல, I feel like maybe this is a very old school way of teaching manifestation. Manifestation. Because of someone who thinks, ஐயோ நான் ஜெயிப்பேனா இல்லையா தெரியலையே, பார்ப்போம், I will give my best and we will see, that's a different kind of energy. But a manifestation of like, I'm gonna win man, this is, I'm here to win, என்ன 5% 10% இல்லை, I'm winning அப்படின்னா, then that's, சொல்லும்போது மாசா இருக்கு ப்ரோ. there is a mass in winner's mindset. There is a mass in being a winner. But being a winner is not only because you won at the end of it. Being a winner means you are a person who has that kind of an approach to, see, Goliath என்றது நம்ம we've already established doesn't have to be one
person or it can be a system. It can be abstract internal things. You fighting your own insecurity can be David versus Goliath. Mental health is very very complex, but லைஃப்பில் எத்தனையோ சேலஞ்சஸ் நம்ம அத்தனை பேருக்கும் வந்திருக்கு. திங்ஸ் தட் ஃபீல் இன்சர்மவுண்டபிள், அதை நம்ம தாண்டவே முடியாதே, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ I don't know if it's exactly the same thing, but you were telling us about your how you joined engineering. It felt impossible to you, basically. Correct. And yet you did it. எனக்கு அந்த விஐடி சேரும்போது மை மார்க்ஸ் வாஸ் லெஸ். ஐ காட் 78% தான் எடுத்தேன். அண்ட் ஃபார் தட் மார்க் இன்ஜினியரிங் ஐ ஹவன்ட் கிளியர்ட் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அண்ட் ஐ சம்ஹவ் காட் பிகாஸ் மை ஃப்ரெண்ட் ரிஷிஸ் மாம் டோல் தட் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு சொன்னனால ஐ அப்ளைட். அது பண்ணனா எனக்கு அந்த மாதிரி கோர்ஸ் இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. ஐ டோன்ட் நோ வேர் வுட் ஹவ் பீன். எங்கடா போயிருப்பேன்? சும்மா ஆல்டர்னேட் ரியாலிட்டி ப்ரோ. நான் வந்து ப்ராபப்ளி ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் பிசிஏ படிச்சிருப்பேன். BCA. Okay, I wanted to do computer science. ஸோ அப்புறம் ஏதாவது எம்சிஏ படிச்சு அந்த மாதிரி. அவர் பேர் என்ன? மணி தானே? மணிமார் மணி மாதிரி BCA MCA அந்த ட்ராக்குள்ள போயிருப்பேன். பட் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வுட் ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல் ஆல்சோ. அப்படி வந்தும் கெத்து பண்ண முடியும். ஆமா, I don't know, I feel the need to say that வந்துருச்சு ஆல்ரெடி, இந்த காலம் தாண்டிச்சுன்னு நினைக்கிறேன். பட் பிடெக் இஸ் நாட் தி ஒன்லி வே டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். அது யாரும் ஒரு வேலை சொல்லலை அப்படின்னா நான் சொல்கிறேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலாக. நல்ல வேலை, ஏன்னா அவன் முடிக்கும் போது அதில் நான் அவனோட முரண்படுறேன். இல்லைன்னா வந்து என் பர்சனல் மைண்ட் செட் வச்சு சொல்கிறேன். எனக்கு என்னென்னா, எனக்கு அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் நான் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த என்விரான்மெண்ட் டு ஓகே இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க, சொல்லித்தராங்க. ஐ வுட் ஹவ் செட்டில் ஃபார், நான் வந்து என்ன க்ரோ பண்ணியிருக்க மாட்டேன். என் மைண்ட் செட் வச்சு சொல்கிறேன். ஐ வுடன்ட் ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட் அவுட் சைட். எல்லாரும் ஒரு தட் இஸ் வை மணி ஸ்டாண்ட்ஸ் அவுட். எல்லாரும் ஒரு மணியாக இருக்க முடியாது பேசிக்லி. அப்போது தட் இஸ் த வின்னர்ஸ் மைண்ட் செட். ஆமாம். So those people stand out. Wherever you go, wherever you are, your winner mindset people will stand out. ஆமாம், they are unique. அதில் அந்த மாதிரி. You're a winner bro. என்ன ப்ரோ என்ன ஃபைட்டே பண்ண? நீங்களும் வின்னர் தான் ப்ரோ. நானே எதுவும் பண்ணலையே. நானே ஒரு வின்னர் தான் ப்ரோ. நான் 3 பேர் வின்னர். நான் ஒரு ரீசன் சொல்கிறேன். சொல்லு. ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கமெண்ட் போட்டிருந்தார் ப்ரோ. கடந்து நம்மளே ஒரு 5-6 எபிசோட் பண்ணியிருக்கோம். எல்லா எபிசோட்லையும் அவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பேர் தெரியும் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். நம்ம கூடயே ஒரு ஃபாலோட்டில நீ இல்லை ப்ரோ. இல்லை பட் இருந்தாலும் @CharitSharathi 2629. Thank you so much for leaving comments, for interacting with us. We love seeing your comments, not just him. We love seeing all of your comments, but that bro has been particularly sweet in really catching our vibe, appreciating us, calling out chinna moments and feeling like I feel like he's part of our hangout and part of that conversation. Love you bro. Thank you for the love. 26 எனக்கு ஒரு ஸ்பெஷல் நம்பர், 29 முத்துக்கு ஒரு ஸ்பெஷல் நம்பர். என் பர்த்டே, அதனாலேயே அது ஏதோ ஞாபகம் இருந்தது, மைண்ட்லேயே இருந்தது. ஹிஸ் பர்த்டே இஸ் 29. எனக்கு 26 ஏன் ஸ்பெஷல் நம்பர்னு கேளு. ஏன் சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா 11th and 12th வந்து நாங்கள் இருந்த ரூம் நம்பர் அது. அந்த ரூம்மேட்ஸோட கிரேப்ஸ், அந்த ரூம்மேட்ஸோட நாங்கள் செம்ம ஃப்ரெண்ட்ஸு, செம்ம ஒரு மெமரிஸ் அண்ட் வைப்ஸு அங்கே. யா தேங்க்ஸ் மேன். பட் யா, நீங்களும் எல்லாரும் தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் திங். லீவ் காமெண்ட்ஸ், நோ, ஸ்டார்ட் ஹேவிங் மோர் கான்வர்சேஷன்ஸ். ஸ்டார்ட் இந்த இது என்னது முரண்படுறது, அப்ரிஷியேட் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுங்க நீங்கள் அந்த காமெண்ட்ஸில். மட்டும் தான் தமிழ். அது கூட நான் இப்போ சொன்னேன், அது மறக்கிறதுக்குள்ள டக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் அது மைண்டுக்குள்ளே போகும். கரெக்ட். நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் எப்படி ப்ரோ? இந்த மாதிரி ஏதாவது ப்ரோ. ஏய், நீங்கள் தானே படிச்சிங்க NLPலாம்? ஆமாம் படிச்சோமா? படிச்சிருப்போம் ப்ரோ. இல்லை, NLP படிச்சா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ். அது வேற, இது வேற. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தான் NLP. இது வேற NLP. ஆமாம், இது வேற. இது நியூரோன்லாம் சொல்லிட்டு இருக்கான். இது வேற ரமணா அப்படின்ட்டு அந்த மாதிரி. பட் எங்கடா இருந்தோம்? எஸ், அதான் அவனுடைய அந்த முரண்படுற அந்த ஒரு விஷயத்தில் இருந்தோம், அந்த இன்ஜினியரிங் அப்படின்ட்டு. பட் செட்டில் ஆகுது, அது மேபி அது இருக்கலாம், அவனோட மைண்ட் செட்டுக்கு அது இருக்கலாம். பட் ஸ்டில் அவன் சொன்னால் கூட என்னால் அதை கண்டிப்பாக சொல்ல முடியும். அப்படிலாம் யாரும் செட்டில் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஐ சி a lot of people about ஒரு 90% பார்த்தீங்கன்னா நிறைய வேறு இடத்துல தான் இருக்காங்க. BCA MCA எல்லாம் படிச்சுட்டு. ஆனால் ஐ வில் டெல் யூ வை.
எனக்கு வந்து ப்ராபப்ளி ஃபார் த ஃபர்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ். finish his flow ஒரு செகண்ட். ஓகே ஓகே ப்ராபப்ளி ஃபார் த ஃபர்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ் அவ்வளோதானே தவிர, ஆனால் அங்கேருந்து ஒன்ஸ் ஒருத்தன் கார்பரேட் ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின், அவன் ஸ்டார்ட் வேணா கொஞ்சம் இழுபறியாக இருந்திருக்கலாம். இப்போ இவனுக்கு ஒரு குஷன் இருக்குல்ல, எடுத்த உடனே 3 கம்பெனியில் பிளேஸ் ஆகி அதில் காக்னிசன்ல பிளேஸ் ஆகி அதுக்கப்புறம் போகிறது, ஏன்னா V8ங்கிறதுனால. அதுக்காக யாரும் அப்படியே செலக்ட் பண்ண மாட்டாங்க. கம்பெனிஸ் வரும், ஆனால் செலக்ட் ஆகிறது உன்னோட திறன் தான். பட் அட்லீஸ்ட் அவ்வளோ வருது. பட் மேபி அவன் வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போயிருந்தானா அங்கே அவ்வளோ வராமல் இருந்திருக்கலாம், எக்ஸ்போஷர் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் மறுபடியும் நீ அந்த காக்னிசன்ல தான் ஜாயின் பண்ணுவ. ஏன்னா ஸ்டார்ட் கொஞ்சம் அப்படி தான் இருந்திருக்கும். இல்லை அதுதான். ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் என்னன்னா, எனக்கு அந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் வெரி நார்மலாக நம்மளுக்கு ஒரு லக் ஃபேக்டர் இருக்குங்கிறதே வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்போ அது வரைக்கும் இல்லை எனக்கு. ஐ ஃபெல்ட் கெட்டிங் இன் டு திஸ் காலேஜ் வாஸ் ஐ ஃபெல்ட் வெரி லக்கி டு பி ஹானஸ்ட். அது வந்து இட் மைட் ஃபீல் சில்லி ஃபார் அதர்ஸ், பட் எனக்கு வந்து ஒரு பெரிய லக்காக இருந்தது. அண்ட் இட் கேம் மீ கான்ஃபிடென்ஸ் தட் ஓ நம்ம ஏதாவது பண்ணால் நம்ம பண்ணிடலாம் போல், நம்ம ஏதாவது we can aim for bigger things in lifeங்கிறது this is a moment that created that. அதுதான் that's why I felt it was a big turning point for me அப்படிங்கிற மாதிரி. There's an interesting thing about luck. I feel like I need to say it. I've read some things and seen some videos where people talk about the concept of luck as a skill. Oh. That luck is not something that is similar to fate. That luck is something that is actually more similar to like a skill that everybody can develop and everybody can increase their luck. Interesting. Luck is just about increasing your surface area for opportunity. அப்படின்னு சொல்லுவாங்க. Which means if you are someone who, for example, let's say நீங்கள் ஒரு ஐடி ஜாப் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ரேண்டமான ஜாபில் இருக்கீங்க, ஆனால் அந்த ஐடிலேருந்தே யூ வாண்ட் டு ஜம்ப் இன் டு ஏஐ ஆர் யூ வாண்ட் டு ஜம்ப் இன் டு சம்திங் வெரி நீஷ் அண்ட் ஸ்பெசிஃபிக். how do you go there? You could say, I don't know, luck இருக்கணும்டா, அந்த மாதிரி ஒரு பிளேஸ், அந்த மாதிரி ஒரு கம்பெனி, அது எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஆர் யூ குட் பி அ கை லைக் அவர் ஃப்ரெண்ட் சதீஷ். நம்ம இருக்காங்க, நம்ம ஜூனியர் சதீஷ். அவன் வந்து பெங்களூர்ல இருக்கும்போது, ஏன்னா நான் ஒரு 2 மாதம் அவங்க கூட இருந்தேன், சுரோத் சதீஷ் கூட, என்னோட இது தீசஸ் ப்ராஜெக்டாக. ஸோ அந்த ஒரு 2 மாதத்தில் ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் வீக்கெண்ட் சதீஷ் வுட் கோ ஃபார் சம் சார்ட் ஆஃப் அ மீட்டப். இந்த ஹடூப் மீட்டப், இந்த ஏஐ மீட்டப், இந்த மீட்டப், அந்த மீட்டப்னு he would be a person who's consistently exposing himself, he's increasing his surface area for opportunities. So it's easy to, in retrospect, it's easy to look back and be like, oh, ivan romba lucky da avan. Or it's easy to be like, yeah, overnight success da. But all of those people who look like overnight successes, they are people who have basically done some effort in increasing their surface area for opportunities. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீ உன்னோட அந்த புலம்பலை வந்து ரிஷி கிட்ட போய் சொல்லாமல் நீ விட்டுருந்தா, நீ ஒரு இன்ட்ரோவர்ட்டடா, நீ உன் கூடயே ஒரு ஐயோ என்ன பண்ணுறது, நீ உனக்குள்ளேயே நீ இருந்திருந்தா அந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்காது. எங்களோட விஷயத்துலேயே எங்களுக்கு கல்யாணம் ஆகிற புதுசில் ஐ வாஸ் இன் பெங்களூர். ஸோ வி நீடட் டு கெட் அ ஹவுஸ் இன் சென்னை. எங்கடா தேடுறது, எப்படிடா பண்ணுறது, நான் பெங்களூரில் இருந்தேன் அண்ட் ஷீ வாஸ் ஹியர். பட் மை ஒய்ஃபுக்கு வந்து இந்த ஹவுஸ் ஹண்டிங் அதெல்லாம் பண்ணதே இல்லை. ஸோ என்ன மாதிரி திங்ஸ் மைண்டில் வச்சுக்கணும், எப்படி ஒரு ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசணும், இந்த திங்ஸில் ஷி வாஸ் ஸ்ட்ரகிளிங் அ பிட். அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் புலம்புறனால, அந்த ஃப்ரெண்டோட ஒரு அத்தை, நான் ஒரு வீடு வச்சுருக்கேன்ப்பா, ஒரு 1 BHK திருவான்மீரில், வாங்க நான் தாராளமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடு வந்து அமைஞ்சது. சூப்பராக எங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது. அதுதான் ப்ரோ, கரெக்ட். ஸோ அது இட்ஸ் ஈஸி டு ரைட் இட் ஆஃப், இது என்ன குழம்பு. பட் you are communicating, you are expressing, you are putting yourself and your energy out there in some way, and that is what causes opportunities to happen. So bro, very inspired. நல்லா இருக்கு. பட் இதுலேயே எனக்கு ஒரு சின்ன முரண் இருக்கு. சொல்லுங்க. ஆனால் இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு. இதை நான் எதுக்கு வீடியோவில் சொல்லணும்னு பார்க்குறேன். சொல்லுங்க ப்ரோ. இல்லை பரவாயில்ல, நான் சொல்கிற விதம் நல்லா இருக்கு, தொகுத்து வளங்க. என்ன நம்ம இன்ஸ்பிரேஷன் சேனல் ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு ஹேங் அவுட் சேனல். சொல்லு ப்ரோ. எனக்கு அதை வந்து லக் எல்லா இடத்துலையும் அப்படி கரெக்டாக உட்காருமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரில. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் அகைன் அதை வந்து நான் பாலிடிக்ஸில் இல்லை மீடியாவில் கூட நான் அதை சொல்லுவேன். ஸோ நாட் ஆல் டேலண்டட் பீப்புள் ஆர் நாட் ஆல் பீப்புள் ஹூ மேக்ஸ் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். லைக் இட்ஸ் அது ஒரு கேம்பிள் மாதிரி தானே. இப்போ நீ மீடியாவில் போயிட்டு நீ ஒரு படம் நடிக்கிற ஃபார் எக்ஸாம்பிள். இப்போது ஈவன் நான் ரொம்ப நான் விஜய் பற்றி சொன்னனால நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது போக்கிரி படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. நான் வந்து எல்லா ஆக்டர்ஸையும் எனக்கு பிடிக்கும், அப்படி ஃபேன்லாம் யாருக்கும் அது கிடையாது எல்லாம். பட்
நான் எந்த ஆக்டருமே சொல்லாத ஒரு விஷயத்த நான் வந்து ஆக்டர் விஜய் வந்து சொல்லியிருந்தார். நான் இது வரைக்கும் அதுக்கப்புறமும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடியும் சரி, பெருசாக யாருமே சரி எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், பிடிச்சதை நோக்கி போங்க, கடுமையாக உழைங்க, சக்ஸஸ் உங்களை நோக்கி அப்படிம்பாங்க. எல்லாரும் தான் பண்ணுறான். Cue the BGM. டெய்லி 1,50,000 பேர் ஊர்லேருந்து கிளம்பி வரான் சினிமாவில் வாய்ப்பு தேடி. ஆனால் அந்த அதிர்ஷ்ட தேவதை ஒரு சில பேர்கிட்ட தான் போய் உட்காருது. கரெக்டுங்களா? அப்போ அவங்க எல்லாருமே சூப்பரா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. ஆக்சுவலாக சில பேர்லாம் அந்த இலக்கணத்துக்குள்ளேயே அடங்க மாட்டாங்க. பட் ஏதோ அவங்களுக்கு அப்படி நடந்திருக்கும். அதுக்கு எஃபோர்ட் போடுறாங்க, தக்க வச்சுக்கிறதுக்கு பாடுபடுறாங்க, ரைட்டு. பட் அந்த இடத்துக்கு பொறுத்து அவங்களுக்கே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதான் விஷயம். இப்போ அந்த விஜய் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம்னா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் எந்த துறையிலையும் நீங்கள் ஜெயிக்கலாம். சூப்பர். இது கிளிஷே, எல்லா இன்டர்வியூலையும் எல்லாரும் சொல்கிறது தான். ஓகே. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவார், ஆனால் நீங்கள் எந்த இடத்துல போடுறீங்கன்னு பார்க்கணும். அதுக்காக நீங்கள் ஒரு தப்பான ப்ராஜெக்டில் போய் ஹார்ட் ஒர்க் போட்டு நான் போட்டேன் நான் இவ்வளோ போட்டேன்னா வேலைக்கு ஆகாது. நீங்கள் ஸ்மார்ட்டாக எந்த இடத்துல எந்த ப்ராஜெக்டில் உங்கள் ஹார்ட் ஒர்க்கை போடுறீங்கன்னு பார்க்கணும். அதுக்கு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த ப்ராஜெக்டில் உங்களுடைய ஒரு 100% நீங்கள் போடுங்க அப்படின்னார். சூப்பரான விஷயம். தட் இஸ் கால் ஸ்மார்ட் ஒர்க். இதுதான். இது வந்து நான் இப்போ வரைக்குமே நான் யோசிக்கிற ஒரு விஷயம். நீ ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு 10 ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா, ஆனால் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் 24 ஹவர்ஸாக உழைச்சி 10 ஆப்பர்ச்சுனிட்டி நான் பண்ண போகிறேன்டா அப்படிங்கிறதுல ஹார்ட் ஒர்க் சூப்பர். 10மே தோத்துருச்சு என்ன பண்ணுவேன்? அப்போ அதில் ஐ ஷுட் பி வைஸ் எனஃப். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு 4 ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் எடுத்துக்கணும். அதில் நான் இவ்வளோ தான் எஃபோர்ட் போட போகிறேன். ஏன்னா இது போட்டால் இது நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அப்படிங்க எனக்கு தோணுச்சு. அதனால் கண்ட மேனிக்கு போடாத, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணு. எது ஹையோ அதில் ஒர்க் பண்ணணும். ஆனால் இதுவுமே எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, இதில் இந்த இடத்துல வேலை பார்த்தா அது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா, நான் அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. அது ஸ்மார்ட் ஒர்க். அப்போ ஒரு விசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சொல்கிற விஷயமே வரேனே, என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல ப்ராஜெக்டாக தான் இருக்கும். யாருமே வந்து நான் ஒரு மொக்க ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணுறேன், நான் இந்த இன்னைக்கு படம் நடிக்க போகிறேன், அது பயங்கர ஃப்ளாப் ஆக போகுதுன்னு யாரும் போய் நடிக்க போகிறதில்ல. அவனை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ப்ராஜெக்ட் தான். 100% எஃபோர்ட் போடுவாங்க. ஆனால் படம் ஹிட் ஆகிறதோ ஃப்ளாப் ஆகிறதோ நம்ம கையில் கிடையவே கிடையாது. எந்த நொடியும் நம்ம எப்போவுமே ஃபிலிம் சக்ஸஸ் இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். அப்போது ஐ ஆல்வேஸ் ஃபீல் தெர் இஸ் அ லக் இன்வால்வ் இன் சைட். ஈவன் தோ நீ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கரெக்டாக பயன்படுத்தி நல்ல மனிதர்களை சேர்த்து எல்லாரும் தான் பாடுபடுறாங்க. நல்ல ஸ்கிரிப்டை நோக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போது சொல்கிறாங்க, இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இந்த யூடியூப் வீடியோஸே எடுத்துப்போமே, இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க வந்துடும். இது ஒரு இலக்கணம் இருக்குல்ல, ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, எங்கே அந்த ஃபார்முலா வச்சு போட்ட எல்லா வீடியோ ஓடிட்டுதானா? கிடையாது. இல்லை தான். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வரைக்கும் நம்ம ஏன் படம் வரைக்கும் போய்கிட்டு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் சும்மா ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் இருக்கு, டபிள்யூ நான் சாப்பிட போகிறேன், டபிள்யூக்கு வாட்டர் மெலன், ஏக்கு என்னது குழந்தைங்க வீடியோஸ். அது குழந்தைங்கலாம் கிடையாது, அடல்ட்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கேர்ள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சில்ட்ரன் தானே. நீங்க ஒரு பேர் சொல்லுங்க. இப்போ கௌதம், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பேரை சாப்பிடணும்னு சொல்லுங்க. கீழே இப்போ கமெண்ட்ல நிறைய கௌதம் 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 ப்ளீஸ் ஈட் கௌதம்னா ஓகே நான் கௌதம் சாப்பிட போறேன். ஜிக்கு கொய்யா பழம் அப்படி கூட சொல்ல மாட்டாங்க, கொய்யா பழம், ஏன்னா ஜீல ஆரம்பிக்குது. அப்புறம் ஆறுக்கு ஏதாவது ஒன்று சொல்லு, ரைஸ் அந்த மாதிரி. அது ஏக்கு அழுகி போன அந்த ஏன்னா அது ஏழு ஆரம்பிக்குது அந்த மாதிரி. ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பயங்கர வியூஸ் எக்கச்சக்கமாக இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணி வியூஸ் வருது. ஸோ நமக்கு தெரியாது நமக்கு எப்படி ஒரு வீடியோ விட்டோம். ஸோ அதனால தான் நான் முரண்படுறேன்னு சொல்ல வரேன். எல்லா ஃபீல்டுலேயும் எல்லா இடத்துலையும் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. வாட் ஐ வில் சே இஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ சொன்னது அத்தனையும் எனக்கும் ரெசனேட் ஆச்சு. ஐ எம் டோட்டல் அக்ரிமெண்ட் அண்ட் அலைன்மெண்ட் வித் யூ. I just feel like I would interpret all of that as not every effort increases your surface area for opportunities. Correct. Sending 100 cold emails is one way of increasing surface area for opportunity. See, அதனால தான் அந்த saying அப்படி தானே இருக்குது. It does not increase your chance for success. It increases your surface area for opportunity. அப்போ அந்த சர்ஃபேஸ் ஏரியாலையும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மாட்டணும். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ இப்படி ப்ரோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்து எனக்கு ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னு வச்சுக்கோ. ஆனால் நீ வெறும்னே உனக்கு ஆக்டர் ஆகணும்னா நீ ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் இதுன்னு இல்லாமல் யூஆர் ட்ரைங் அவுட் ஸ்டஃப் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸில். தட் எக்ஸ்ப்ளோரேஷன் இஸ் வாட் ஐ திங்க் வாட் ஹீ இஸ் ரெஃபரிங்னு தோணுது. So you want to become an actor and you are being smart about, okay, let me learn something about acting,
let me learn something about dance, let me go put myself out there in all of these places. ஏன்னா ஏதோ ஒரு பிளேஸ்ல ஏதோ ஒரு இடம் மேபி அந்த இடத்துலேருந்தே ஒரு கொரியோகிராஃபர் ஒன்றை பார்த்து இது தட் இஸ் ஒன் வே ஆஃப் இன்க்ரீசிங் அ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அது அப்படி தான் நடக்குமான்றதுக்கு கேரண்டி எங்கேயுமே கிடையாது. ஆர் மேபி யூ ஜஸ்ட் லேர்ன் டான்ஸ் அண்ட் யூ பிகம் அ குட் டான்சர் அண்ட் யூ ஷோ அப் ஃபார் அன் ஆடிஷன் அண்ட் மேபி தட்ஸ் ஹவ் யூ கிராக் த்ரூ. பட் ultimately putting effort towards increasing your surface area for opportunities is how you become more lucky in life. If you do not take that effort, if you do not put an effort into increasing that surface area, you may not feel lucky in life. But guarantee, there is no 1:1 guarantee in that. So if you put exactly this much effort, then you will be that much more lucky. So you'll definitely become an actor அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. But even in Vijay's case, நான் இது ஒரு அரோகர இன்ஃபர்மேஷன் தான், ஸோ கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், பட் ஐ ஹர்ட் ஆர் ஐ ரெட் சம்வேர் ரீசென்ட்லி தட் அவருமே வந்து இட்ஸ் நாட் லைக் ஹி woke up only in 2023 and okay if you set up a political party or something. Apparently there has been some kind of organization in his name through which they have done some kind of சேவா related activities or fan. So fan club வந்து ஒரு இனிஷியேட்டிவ் ஓரியன்டாக ஆக்டிவேட் பண்ணுறதும் அது ஒரு எஃபர்ட் தான். கரெக்ட். அது ஒரு விஷயம் தான். இட்ஸ் நாட் நத்திங் that someone has decided, okay, I want to achieve certain kind of impact in the world and let me leverage these resources that I have access to and let me make that happen. And noki poradum, not everybody can wake up and start an NGO. However selfless and however philanthropic that idea might be, not everybody can create a certain kind of impact in the world. So ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் வந்து அந்த ஒரு again it sounds like luck and manifestation and all of these concepts are kind of intermingled, but அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் அந்த பார்ட் ஆஃப் ஹிஸ் எனர்ஜியை வந்து அவர் விட ஆரம்பிச்சிருக்காரு. மேபி தோஸ் could have been responsible for the kind of confidence and the kind of charisma that he was able to, because again charisma is not nothing. Charisma is also a skill. Charisma is something that you cultivate. Charisma is something that is a result of the work that you put on yourself. Who you become as a human being in life is what reveals you as a more charismatic or a less charismatic person. How mature you are able to become, how much you see everything as an attack, or how much you are able to create acceptance in your heart for சரி ஓகே இது நடந்ததா, ஒரு ஃப்ளாப் வந்துச்சா, சரி அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பர்சன் இஸ் அ charismatic பர்சன். ஒரு ஃப்ளாப் வந்த உடனே சா எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணேன் இந்த ப்ராஜெக்டை, ஐயா எனக்கு மட்டும்தான் எப்போவுமே இப்போ ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற பர்சன் probably not going to seem like a charismatic person. And so all of that quote unquote effort, some of it might have been hard for Vijay, some of it might have been easier due to ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. Some people get charisma more naturally. Some people can put in that extra hard work for developing their charisma. But whatever the case, being charismatic is important to be a leader. Being charismatic is important for being a star. And so all of that has somehow compounded. And again, there is the universe is always one of the players in the game. That's true. Correct. So, but I feel like luck na nama poduva enna solromo, I wouldn't attribute that to the universe. I would say that is the universe playing its game. But can I be better at this game? Can I have better cards in my hand? என்றதுக்கு நம்மளால் எப்போவுமே ஒரு எஃபர்ட் எடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இல்லை அது எனக்கு கண்டிப்பாக புரியுது. சி எஃபர்ட் போடாமல் இப்போ கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே பீப்புள் இன்வால்வ் ஆகிற விஷயங்கள். இப்போ அரசியல், நடிப்பு, இது இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், பீப்புள் இன்வால்வ் ஆகிற எந்த ஒரு விஷயத்துலையுமே சக்ஸஸ் ரேஷியோ எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதில் லக், அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஹார்டர் டு ப்ரொடெக்ட். இந்த 1:1 ஸோ அது பண்ண முடியாது. பட் நம்ம இப்போ பேசுகிற ரங்கநாதன்லாம் இவ்வளோ பெரிய ஒரு அவனையே ஒரு ஸ்டாராக தூக்கி வச்சுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 30 years வருவாங்க மீம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 30 years from now பிஆர் தான் இப்போ சிஎம் ஆகிடும். டேய் அவர் முதல்ல அவர் எப்படி ஒரு, ஏன்னா ஐ see him as a, I don't know, this is a side track. I've always seen him as like a poor man's Dhanush. Dhanush like he represents that energy of a boy next door. Someone who's not particularly trying to look like a tall, dark and handsome, charming, visually appealing person. Unappealing நான் சொல்ல மாட்டேன், but his whole appeal is based on I'm like you. We are all literally the same. And அந்த சேமுக்குள்ள அந்த ஒரு கைக்கு அந்தந்த படத்தில் அந்தந்த ஸ்டோரியில் ஒரு ஆர்க் நடக்கிறது, ஒரு கெத்து நடக்கிறது, makes everybody else feel that hope of then it can happen for me too. And I feel like that's what Dhanush also did. But I see him as a poor man's Dhanush. In the sense I'm not able to see him as someone who has a unique identity yet. But அதுக்குள்ளேயே Gen Z and I mean all these youngsters have really fallen in love with his charisma, his whatever he's presented on screen. That could be possible because of
வே ஹி புட் இஸ் எனர்ஜின்னு கூட சொல்லலாம். அதுதான். ஸோ தெர் இஸ் இந்த எந்த மாதிரி ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணி எதில் எனர்ஜி போடணும், அவன் வந்து ஹீ கூட டேக்கன் அப் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் கம்மியாகவே பண்ணி போகிறதுக்கு கூட சொல்லலாம்னு தோணுது எனக்கு. யூ அப்ளைட் ஃபார் இன்டர்வியூஸ் ஆல்சோ இல்லை? தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ லிட்ரலி ரன் அண்ட் கண்டா. அவங்க அவ்வளோதான், ஜாப் போயிடுச்சு, அடுத்த வேணும் அப்படின்னா 100 இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணிட்டு 100த்துலேயும் உட்காந்துட்டு அந்த மாதிரி பண்ணுற பீப்புள் இருக்காங்க. ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட 11th and 12th ரூம்மேட் ஈஸ்வர், he is a run and gun guy da. He is a I will just throw myself at everything. And then there are people who will take a different approach of, oh, let me do a little more research, let me understand. And இந்த இருக்கிற 100ல் நான் இந்த ஒரு 30க்கு மட்டும்தான் நான் அப்ளை பண்ணி அந்த மாதிரி ஒரு போகிற பீப்புளும் இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு இன்டர்வியூ ஜாப் அப்ளை பண்ணுறேன்னா கூட நாட் தட் டசன்ட் மீன் தட் ஐம் ட்ரைங் ஃபார் ஜாப்னா. ஓகே, இஃப் மை கொலீக்ஸ் ஆர் வாட்சிங். ப்ரோ இப்போ நடுவில் ஒரு HR கால் வந்துச்சு, அது என்ன ஷூ ஃப்ரெண்ட் நோட்டீஸ் பண்ணி வந்து பேசுனீங்க அதவா. ஸோ வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே என்னன்னா, இப்போ நான் ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஸ்டார்ட் கிவிங் லாட் ஆஃப் இன்டர்வியூஸ். அப்படி இல்லை, கொடுத்துட்டு இருப்பேன் ஜென்ரலி ஸ்பீக். பொதுவாக உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படி தான். ஸோ ஐ கிவ், அந்த இன்டர்வியூ நான் ஃபெயில் ஆவேன்னு எனக்கு தெரிஞ்சால் கூட ஐ ஜஸ்ட் கிவ் அண்ட் சி. ஸோ எனக்கு நியூமரஸ் டைம்ஸ் when I'm least expecting I'll get a job I would have got. That is because I felt that I just give, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து எனக்கு ஒவ்வொரு இன்டர்வியூலும் ஒரு லேர்னிங் இருக்கும். பட் ஒரு ஈஸ்வர் மாதிரி தான். ஆமாம், I don't see that interview failure as a failure. I feel that we were not compatible. ப்ராக்டிஸ் The job and me were not compatible தான் எனக்கு தோணும். Either you get the job or you learn something. அப்படி தானே? ப்ராக்டிஸ் பஞ்ச் ஸ்டைலாக பேசினா சூப்பராக இருக்கு. ஏய், அடுத்த பிஆரே நான் தான்டா. ஐயோ ப்ரோ, யாருக்கே பிஆரை பார்த்து இவ்வளோ பிஆர் பண்ணும் போதே எனக்கு தெரியும்டா நீ அங்கே தான் வருவேன்ட்டு. எனக்கு அப்பவே தெரியும்டா. இந்த சூரிய அம்சம் சொல்லுவாங்கல்ல, மறி கொழுந்து வாசனை அடிக்கும் போதே எனக்கு தெரியும்டா. அந்த மாதிரிதான்டா. பட் எனக்கு இப்போ நீங்கள் உங்கள் இன்டர்வியூ ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள். அது எதுக்கு ப்ரோ விடுங்க ப்ரோ, 4 வருஷமாக ஒரு கம்பெனியில் இருக்கேன், நல்லபடியாக போயிட்டுருக்கு. என்ன அந்த ஆரோக்கிய இதில் சொல்லுவாங்கல்ல, காலைல எழுந்துச்சுன்னா இந்த மாடுக்கு நாங்கள் தாங்க பால் கொடுப்போம், நல்ல அந்த மாடு அந்த இது நல்லா போயிட்டுருக்கு, இதுக்கு மேலே என்னங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான். I am more of a smart work strategy guy. But the thing is, I feel like both of them are genuine strategies for increasing your surface area for okay, அவ்வளோதான். போத் ஆஃப் கஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு என் வாழ்க்கையிலேயே எம்டிசிக்கு நான் ஒரு ஆட் கேம்பெயினை வந்து நானே டிசைன் பண்ணுவேன், நானே இதெல்லாம் பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை. பட் ஐ ஃபீல் லைக் தட் ஹஸ் ஹேப்பன்ட், யூ குட் கால் இட் லக். ஏன்னா ஐ டிட் நாட் டைரக்ட்லி அப்ளை ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ டிட் நாட் டைரக்ட்லி புட் மை செல்ஃப் இன் தட் கைண்ட் ஆஃப் அ ரூம் ஆர் எனி திங். பட் ஐ திங்க் என்னோட எஃபர்ட் இருக்குது அதில். இன் த சென்ஸ் ஐ ஹாவ் நெட்வொர்க் வித் த ரைட் பீப்புள், ஐ ஹாவ் ஷோன் மை செல்ஃப் in those kutti opportunities I got in those networking moments. I have presented myself in a certain way that someone is able to remember me and think of me for such an opportunity. And that's not nothing. So I don't know, everybody is allowed to have a different strategy, but do something, do things towards increasing your surface area for opportunities. எனக்கு ஆக்சுவலி இனிஷியலாக வந்து அதுக்கு இவனும் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் ஆக்சுவலி. இவன் மேபி மெயின் ப்ரொஃபஷ்னல் லைன் இல்லாமல் ஒரு க்ரியேட்டிவ் லைனில் இவனோட ஒரு பேஷன், இவனோட ஒரு க்ரியேட்டிவிட்டியை பர்சியூ பண்ணுற பாத்தில் ஐ ஹவ் சீன் ஹிம் பி அ பர்சன் ஹூஸ் டன், என்ன சொல்ல, ஹூஸ் டன் லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஃபீல்ஸ் லைக் அ வெரி கேர்லெஸ் வே ஆஃப் சேயிங் இட். இவனோட மெஷர்டு எஃபர்ட்டை வந்து நிறைய டைரெக்ஷனில் போட்டிருக்கான். நான் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சி அப்போது அது மட்டுமே உட்காராமல், இல்லை நான் ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அப்போ வெறும் ரைட்டிங் அப்படின்னு மட்டும் உட்காராமல், we have to, I've also been part of some of his adventures and misadventures, but we've done all sorts of things. He has done all sorts of things and it's been very inspiring to see him approach each opportunity with respect. நான் ஆக நினச்சது இது, ஆனால் எனக்கு கிடைச்சது இது, சரி போ அப்படின்ற ஒரு பர்சனே நான் பார்த்ததில்லை. அவன் என்ன தொட்டாலும் ஒரு சின்சியரிட்டியோட he goes and he's like, okay, what most can I give here and what most can I get அப்படின்ற ஒரு மைண்டோடவே போவான் ப்ரோ. ஆக்சுவலாக அது காரணம் என்ன தெரியுமா, எனக்கு இதுக்கு இப்போ இந்த செஷன் வரைக்கும் எனக்கு தெரியாது. பட் நீ ஆரம்பத்தில் ஒன்று சொன்னில்ல, அந்த டேவிட் குலாம் ஸ்டோரி இருக்குல்ல, அதுதான் அது காரணமே அப்படிங்கிறதே நம்ம பேச எனக்கு வந்து புரிய வருது. ஏன்னா
இப்போ நீ சொன்ன தெரியுமா, இப்போ ஒரு வார்த்தை ஆக்டர் ஆகணும் இல்லை ஏதோ ஒரு துறையில் இப்படி போனோம் அப்படின்னா வெறும் அதில் மட்டும் பண்ணாமல் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு மெயின் காரணமே வந்து இந்த மாதிரியான ஒரு சிமிலர் இந்த டேவிட் குலாயம் ஸ்டோரியை வந்து அகெயின் எங்கள் அப்பா என்கிட்ட நான் சொன்னேன்ல ஹோப் ஸ்டோரிஸ் நிறையா எங்கள் அப்பா தான் சொல்லுவாருன்னு, எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து சொன்னார். 1983 வேர்ல்ட் கப் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி வந்து இந்த சில்வெஸ்டர் இருக்கார்ல அவருடைய இது வந்து ராம்போவா அவருடைய படம், அந்த படம் நான் சின்ன வயசில் உட்காந்து ஏதோ ரேண்டமாக ஏதோ ஒரு அவார்ட் ஷோவோ இல்லை நியூஸில் ஏதோ சம்திங் ஏதோ பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு நான் பார்க்கும் போதே அந்த டிவியில். அவர் வந்து கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு டை போட்டுக்கிட்டு அப்படி வராரு, கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக தான் தெரியுறாரு. அப்படியே ஏறி போயிட்டு அது அவார்டு ஸ்லோவாக அப்படி ஏறி போய் வாங்குறாரு. அப்போ எங்கள் அப்பா அவரை பார்த்துட்டு சொல்கிறாரு, பாடுறா கிட்டத்தட்ட அது இதுவுமே உண்மையாக பொய்யான்னு தெரியாது என்ன, ஆனால் டேய் யார் தெரியும்ல 40 வயசு வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல, எல்லாமே ஃப்ளாப் ஃபெயிலியர், எல்லாம் ஃபெயிலியர். அப்புறம் அவருக்காக அவரே கதை எழுதி அவரே வந்து இது பண்ணி அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் ராம்போ. பிச்சுக்கிட்டு ஓடிச்சு எப்போ 40 வயசுல. அப்படிங்கும் போது அப்போதான் எனக்கு புரிய வருது, ஓ அகைன் இதுவும் அந்த டேவிட் இதுதான். ஏன்னா 40 வயசுல ஒருத்தன் வரான், எல்லா ஃபெயிலியரு. சினி இண்டஸ்ட்ரி இஸ் a huge machine. அந்த மெஷின்லக்குள்ள how do you ஒரு அவுட் சைடரு வரான், எந்த வித இதுவும் கிடையாது. ஆனா இத்தனைக்கு என்னன்னா அவன் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் வேற, அவனை எவன் மதிக்கவும் மாட்டான். அப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் நானே எனக்கு கதை எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கான கதையை தனக்கே எழுதி அதை வந்து மக்களுக்கிடையே கொண்டு போய் சேர்த்து கம்ப்ளீட் ஹைட் பண்ண தன்னையே செதுக்கின ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சுது. அந்த உண்மையிலே எனக்கு அந்த மூமெண்ட் வந்து ஒரு பயங்கர இப்படியெல்லாம் பண்ணலாமா. இப்போ நீ சொன்னில்ல, நான் அந்த ஆக்டிங் அப்படின்லாம் இல்லாமல் நான் இப்போ இந்த டேவிட் குலாயம் ஸ்டோரி அந்த ஹோப் ஸ்டோரி இருக்குல்ல, நம்ம ஜெயிக்கிறது வின்னிங் அதை பேசிக்கிட்டே இருக்கோம். அது என்ன ப்ரோ என்ன கொலையை சாரி நீ சொல்ல முதல்ல அந்த குலேட் ஸ்டோரி இருக்குல்ல, அது வந்து நம்ம ஒரு அண்டர்டாகு ஒரு சிஸ்டமையோ இல்லை ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்தையோ ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற கதை தான். ஆனால் அதில் இந்த மாதிரியான கதைகளை சொல்லும் போது இப்போ இந்த சில்வஸ்டர் ஸ்டாலோனோட கதையை சொல்லும் போது ஓகே ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு தோன்றது அந்த ஆளுக்கு எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. ஆனால் ஓகே அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆளுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு எனக்கு ரைட்டிங் ஓரளவுக்கு வரும்ட்டு. தனக்காகவே தான் ஒரு கதை எழுதுங்கிறது ஒரு ஆர்ட்டு. வின்னர்ஸ் மைண்ட் செட் சேஃபாக இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அந்த பவுலிங்கை வந்து நம்ம யோசிக்காமல் நம்ம வெறும் நான் வின் பண்ணோம் அப்படிங்கிறத விட ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஓகே என்னோட பாசிட்டிவ் என்ன, எனக்கு அந்த ஏஜ்லேயும் தெரியிற விஷயம் என்னன்னா, விட்றா என்கிட்ட எது இல்லையோ இல்லாமல் இருந்துட்டு போட்டு விட்டுறா பரவாயில்ல, என்கிட்ட இப்போ என்ன இருக்குது, அந்த இருக்கிறத வச்சு அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல எப்படியெல்லாம் அதுக்கேற்ற மாதிரியான இடம் எங்கே இருக்குது. இப்போது நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா நான் ஃபீல் பண்ணுறது அதுதான் என்னோட பாசிட்டிவ் என்ன. அப்போது அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், எனக்கு எழுத வரும், எனக்காகவே எனக்கு எழுத வரும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தென்பட்டுருக்கு. அப்போது அவன் எழுதியிருக்கான், அது ஹிட் ஆயிருக்கு. அது எல்லாத்துக்கும் வராது. இப்போ பாக்யராஜ் வந்து பண்ணியிருக்காரு, எல்லாத்துக்குமே அவனுக்காகவே எழுத அந்த ஸ்கில் வந்து வராது. இப்போ அதே கான்செப்ட் தான் வந்து நிறைய பேருக்கு நான் இப்போ எனக்கு வேலைக்காரன் வந்து as a movie எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வேலைக்காரன் ஆமாம் சூப்பர் ஸ்டார் நீங்க எஸ்கே வந்து எஸ்கே என்னான்னு கூப்பிட ஆரம்பிச்சிங்க. இப்போ விஜய்னான்னு கூப்பிட்ற மாதிரி அடுத்து எஸ்கே நான் தானே இல்லையா? இல்லை தப்பு, தவறான செயல். ஒரு செகண்ட் அங்கே ஆடியன்ஸ் வந்தாங்கன்னு அப்படி காமிக்கிறதுக்குள்ள நீ என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க. இல்லை எனக்கு என்னன்னா, இல்லை நான் அந்த வேலைக்காரனும் நான் சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் தட் பாயிண்ட். ஏன்னா இவர் சூப்பர் ஸ்டார் ஃபேனு, நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு மேட்டர் சொல்கிறேன். சொல்லுங்க. இதுவும் அகைன் எங்கள் அப்பா தான் சொன்னார். பார்க்குறவங்க என்னன்னா அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு. உங்கள் அப்பாவை தான் இந்த பாட்காஸ்ட் இல்லை அங்கிள் என்னன்னா எங்கள் அப்பா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து தமிழ் சினிமா ஒரு மாதிரி விக்கு அந்த ஒரு மேக்கப்பு அந்த அப்படியே அழகாக மெல்லிய மீசை அப்படியே போயிட்டு இருந்ததை பிரேக் பண்ணி ஃபேர் ஸ்கின்னு அப்படிங்கிறத தமிழ்நாட்டிலையும் அது இருந்ததா? ஆமாம்மா என்ன ப்ரோ ஆமாம் பின்ன அப்படி போயிட்டு இருந்ததை அதை பிரேக் பண்ணி ஒரு ஆள் வந்து கொண்டு வந்த ரஜினிகாந்த். படத்தால கருப்பு இது அங்கேயும் ரஜினிகாந்த் வந்து இவர் என்ன சொன்னால், அப்போ நான் கேட்டேன், இதனால ஞாபகம் இருக்குது, நான் அதை அப்சர்வ் பண்ணுறேன், எதனால் அவர் வந்து அன்னைக்கு இருந்த சிவாஜி கணேசனோ இல்லை இந்த சைடு இப்போ இவங்க பெரிய பெரிய லிஜெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க லெவலுக்கு இப்போ சிவாஜி சார் அளவுக்கு அவர் வந்து நடிப்பாரா இல்லை எம்ஜிஆர் சார் அளவுக்கு அப்படிலாம் இல்லாமல் அவரோட பாசிட்டிவ் என்ன, இந்த கிமிக்ஸ், இந்த ஸ்டைல், கரிஸ்மா ஓகேவா. சி அவருடைய இதுதான். இப்போ இந்த பாட்டில் எடுங்க இதான் சீன்னா அவர் இது எப்படி சுற்றி எடுப்பார். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு வீட்டில். ஏன்னா அவருக்கு புரியுது இதுதான் நம்ம பாசிட்டிவ்.
இது மக்களுக்கு பிடிக்குதுங்கிறது செகண்டரி, அது வி லீவ் டு த பீப்புள். மக்களுக்கு பிடிச்சிருச்சு, ஃபைன். ஆனா அது அப்படி இல்லைன்னா கூட தன்னோட பாசிட்டிவ்ல 100 மடங்கு இன்வெஸ்ட் பண்றா. உன் நெகட்டிவை விட்டுரு. அவர் நெகட்டிவ் என்ன, ஆக்சுவலா தமிழ் ஒழுங்கா பேசாம இருக்கிறது, ஆக்சுவலா தமிழ் உச்சரிப்பு. அவர் என்ன பண்ணிடுவாரு, தமிழ்ல நான் நிறுத்தி அன்னைக்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்ல நிறுத்தி தான் பேசுவாங்க. முத்து என்ன இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. என்ன இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத, ஏன்னா அது தமிழ் வந்து உச்சரிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் தமிழ் மதர் டங் தமிழ் கிடையாது. அவர் என்ன பண்ணுவாரு, மெதுவா பேசினாதான் நம்மளை மாட்டிப்போம். ஃபாஸ்டா பேசினாரு. ப்ரோ ஹிந்தில இதுதான் ப்ரோ என்னோட ஸ்ட்ராட்டஜி. நானும் அதை क्या कर अरे क्या रहे अरे आपको हिंदी में अगर पॉडकास्ट चाहिए तो बताइए. तो हम हिंदी में ऐसे बात काफी समय के बाद சொல்றேன். ஹிந்தி மட்டும் இல்ல, ஸ்பானிஷ்லயும் என்னத்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி தொலைச்சாலும் தெரியல. Buenos días. Gracias. gracias buenas tardes lunes martes. இவங்க எல்லாருமே அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றாங்க. பட் எனக்கு அவர் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காரு. அப்போ அதுதான் ஒரு பாசிட்டிவ். எனக்கு என்ன வரும், ஸ்பீடாக பேச வரும், ஸ்பீடாக பேசி விட்ருவோம், எவனுக்கும் தெரியாது அப்படின்னு பார்த்தா ஸ்பீடாக பேசுறதே ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணால் இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு அண்டர்டாகு அப்படி ஒரு பெரிய குலாயத்தை ஜெயிக்கிறதுக்கு வெறும் அந்த வில் பவர் அதெல்லாம் தாண்டி தன்னோட பாசிட்டிவ்ல எனக்கு எது வரும், ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். இதுதான் நான் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் சொன்னேன். அதை போகணும். நம்மகிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைன்றதுல யோசிச்சு கிரியேட்டிவா இனோவேட்டிவா ஏதாவது பண்றது தான். இங்கே தான் எனக்கு ஆர்க் இப்படி போதா, அந்த ஆர்க் எங்கே எனக்கு கரெக்டாக இதாகுதுன்னா, வேலைக்காரன் படத்துல அது இதே கான்செப்ட் தான். அவர் வந்து ரொம்ப ஒரு நார்மல் கை, ஒரு பெரிய சிஸ்டம் அங்க வந்து அந்த வேலைக்காரன், அந்த பாட்டு தான். அந்த பழைய வேலைக்காரன் கிடையாது, உங்கள் வேலைக்காரன் கிடையாது. ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு பாட்டு பாடிடணும். ஆமா, சிங்கர் அவனோட பாசிட்டிவ்ல பண்றாங்க சார். எப்படி சூப்பர் ப்ரோ. லாயத்துல எனக்கு பேர் மறந்துருமோ தோணுறா, ஒவ்வொருத்தரையும் சொல்றோம். இல்ல ப்ரோ, நான் வேலைக்காரன் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு மூவி. ஆக்சுவலா நிறைய பேர் அது வந்து பார்க்கல. ஏன்னா நீங்க கதை அண்டர்ரேட்டட் ப்ரோ, நிறைய பேருக்கு பேர் அது ஏன்னு சொல்றேன். நான் ஹிட் சூப்பர் ஹிட்னு சொல்ல முடியாது, சொல்றேன். சொல்லுங்க. ஏன்னா கேபிட்டலிசம், இட்ஸ் தி மூவிஸ் அகைன்ஸ்ட் கேபிட்டலிசம். Capitalism does not want that movie to win. ப்ரோ ஆக்சுவலா இது கான்செப்ட் சொல்லிட்டான், ஆனா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குன்னா DMK that is exactly how conspiracy theories are formed because they are nice to hear. ப்ரோ பண்டேசியமும் ஃப்ளாப், ஏன்னா அதுவும் கம்யூனிசம் பத்தி தான் பேசுவாங்க, கேபிட்டலிசம் அகைன்ஸ்ட் தான் இருக்கும். ஆமா ஆக்சுவலி எப்படி குரு ஹிட், ஏன்னா கேபிட்டலிசம் தூக்கி வச்சிருப்பான். அது குரு போதுடா டேய் குரு ஹிட்ரா, என்னடா அவன் குரு தமிழ்ல வேணா அவ்வளவு, தமிழ்லயும் அது ஒரு டீசென்ட், ஹிந்தில எப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஆமா, கான்ஸ்பிரசி தியரி இப்படியா வரணும், நம்மளுக்கு கொட்டுதே. இல்லை ப்ரோ, அவர் அதுல வந்து எஸ்கே நான் கடைசியா ஒரு விஷயம் சொல்லுவாரு, எனக்கு அதுதான் ஓகே. நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போ நம்ம வந்து இது பண்ணோம், ஆனால் நம்மளுக்கான நம்ம வேற ஒன்று நினைக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு சூழல்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து எஸ்கே நான் சொல்ல ஒரு விஷயம், சூழ்நிலைக்காக நம்ம மாறக்கூடாது, நமக்கேற்ற மாதிரி சூழ்நிலையை மாற்றணும். எந்த தமிழ் சினிமாலுமே இதை சொல்லலை. அப்போ நமக்கேற்ற மாதிரி சூழ்நிலை எப்படி மாற்றுறது? அப்போ அந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா, அதுதான் குலாயத்தை நான் பார்க்குறேன். அந்த மூமெண்ட் 2017 இப்போ வரைக்கும் என்னோட குலாயத் யாரு? சூழ்நிலை தான். அப்போ அந்த சூழ்நிலையை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். நான் தான் டேவிட். அப்போ அந்த எப்படி மாத்துறது எப்படின்னா, எங்க அப்பா சொன்ன இந்த கதைகள் ரஜினி பத்தியோ இல்லை இது பத்தியோ என்னோட பாசிட்டிவ்ல இன்வெஸ்ட் பண்ணேன். சில்வஸ்டர் என்ன பண்ணாரு, ரஜினி என்ன பண்ணாரு, எல்லாருமே அவங்க பாசிட்டிவ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போ தட்ஸ் ஹவ் ஐ பிகேம் 17 அது வந்துச்சா, அந்த டைம்ல தான் நான் ஷிஃப்ட் பண்ணேன் என்னோட கெரியரை வந்து டு பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஏன்னா என் பாசிட்டிவ் என்ன I remember, and that didn't happen என்ன சொல்ல, அது ரெட்ரோஸ்பெக்டிவா வந்து ஓவர் நைட் சக்ஸஸ் மாதிரி தெரியல. பட் தட் ஆல்சோ ஹேப்பன் வித் அ லாட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஹி ட்ரைட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா நான் தான் அவனுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் ரோலுக்கு வந்து ஒரு தனி ரெசுமே அடிச்சு கொடுத்துருந்தான் தான். அதாவது அந்த ட்வீக் பண்ணுறது, அந்த லாங்குவேஜையும் ட்வீக் பண்ணி கரெக்டாக ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு லாங்குவேஜில் எழுதுறது. இவன் சேல்ஸ் வரைக்கும் போயிட்டான்டா. இவன் ஒரு ஸ்பெக்ட்ரமே எக்ஸ்ப்ளோர் பண்ணான். என்னால் எதில் போக முடியும், எதில் நல்லா இறங்க முடியும் அப்படின்னு. நடுவில் சொல்லாமல் பைஜூஸ்லாம் சிக்கி அந்த ஒரு கல்ச்சர் போயா ரொம்ப கம்மி டைம். பட் அந்த அளவுக்கு ஹீஸ் புட் ஹிம்செல்ஃப் அவுட் தேர். அண்ட் அதை தாண்டி தென் ஹீஸ் ட்ரைட் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் இன் தட் ஹி ஃபவுண்ட் ஒரு பார்ட் தட் மேட் அ லாட் ஆஃப் சென்ஸ் டு ஹிம். அதுக்கப்புறம் அப்படியே ஸோ இவன் சேல்ஸ், ஏன்னா என்னோட ப்ளஸ் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாதனால அதுக்கப்புறம் இவன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டு அப்புறம் ஒன்று வந்துச்சு. ஸோ அப்போது அந்த மூமெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்க்க மேபி எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண நல்லான்னு நினைக்கிறேன். எல்லா லைஃபோட குலாயத் வந்து சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையை நம்ம டேவிடாக இருந்து எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படின்னா,
நம்ம பாசிட்டிவில் நெகட்டிவை விட்டுருங்க, நம்ம பாசிட்டிவ் என்ன அதில் டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த குலாயத்தை நம்ம வந்து தொட்டி தூக்கலாம். Wear the winner's mindset, find your positives, amplify them, win. ப்ரோ ரொம்ப இது இன்ஸ்பிரேஷன். இது வந்து எனக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரிவியரா நம்ம ஃபஸ்ட்டு கல்ச்சரல் ஃபெஸ்ட்டு டைமில் ஸ்ரீராம் ஒரு விஷயம் சொன்னான். எனக்கு அது ரொம்ப நான் அங்கே இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வரல ரிவியராக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த அத்தனை கதையில் எனக்கு அந்த ஒரு பஞ்சாக ஒரு 3 லைன் சொன்னான். அது எனக்கு இன்னி வரைக்கும் என் கூட ட்ராவல் ஆயிருக்கு. போகிறோம், பண்ணுறோம், பின்றோம். போகிறோம் I love that. I love those 3 lines. Every situation, just wear that hat. போகிறோம், பண்ணுறோம், பின்றோம். Winner's mindset. சரி, சூப்பர். thank you for hanging out with us at BGM Talkies with பாலா, Gautam and MQ. MQ. பாலா, கௌதம் and MQ. BGQ Talkies மாத்திடலாமா? இல்லை ப்ரோ, QMQங்கிறது பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி. எடு. இல்லை ஒரு வார்த்தை சொல்லணும். கியூ எம்கியூன்லாம் பேசினா டைம் முடிஞ்சிடும். இல்லை ப்ரோ, இட்ஸ் த்ரோ பேக் டு த ப்ரீவியஸ் எபிசோட், ஸ்பை ஃபேண்டசி பாரு. எப்படி? But yeah, David versus Goliath, Tamil Nadu elections, all of these are things that give hope that you too can do what you want to do. Therla bro, like I don't know, I genuinely feel like we are 3 people who believe these things, and அதனால தெரிஞ்சோ தெரியாமலையோ அது ஒரு இன்ஸ்பிரேஷன் பாட்காஸ்ட்டாக மாறிடுது. But we believe that, man. We really, really believe that. We apply it in our own lives. We are not, and என்ன சொல்ல, I don't think I'm like successful. I'm not exactly where I want to be yet. But we are also on that journey. And these are the hats we wear. These are the people who we are. So if you like us, if you like this vibe, subscribe. Comment, like. I mean, subscribe if you want to. Obviously, find out about our next hangouts. We post 2 hangouts every month. So, bi-weekly schedule odit irukom. Every 2 weeks, we release a podcast episode. You can listen to the audio on Spotify. You can watch the video version on YouTube. But thank you for we have, I think, 62 subscribers. Yeah. Thank you to each and every single one of you, out of which I think 4 வந்து நான் தான். ஏன் ப்ரோ? என்னோட ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைலில் நான் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ஏன்டா வீடியோவில் சொல்கிறேன்? பரவாயில்ல, உண்மையாக இருக்கிறோம். என்ன நான் ஒன்று, நீ ஒன்றா? ஒன்று தானா? சரி, நல்லது. அதில் வேற ஒரு ப்ரோ ஒன்றே ஒன்று. இல்லை அதுக்காக இல்லை, எனக்கு இவன் சொல்லுமா என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. அதை இவன் வந்து என்ன மறுபடியும் முரணா அப்படின்னு இருக்க, இவன் முரண்பட்டுக்கிட்டே இருக்கா அப்படி இல்லை. இதில் எனக்கு இவன் சொன்ன அந்த பாயிண்ட்டு, நாங்கள் 3 பேரும் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல வரல. ஆனால் எங்கள் ஜேர்னியை நாங்கள் சொல்கிறோம். அதில் ஒன்று ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் 3 பேர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்லாம் சொல்ல வரல. எங்கள் ஜேர்னியை நாங்கள் ரொம்ப ஜாலியாக இது பண்ணுறோம். ஏன்னா 3 பேரும் ஒவ்வொரு துறையில் இருக்கோம். நான் ஒரு அதே ஐடி துறை, நான் ஒரு இது டிபார்ட்மெண்ட், இவன் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, இவன் டோட்டலி வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் 3 பேரும் செய்கிற வேலையை 100% பிடிச்சி செய்கிறோம். அதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த குலாயத்தை, அந்த ஃபைட்டு அதை பண்ணி நாங்கள் எங்கள் லைஃப்பில் டேவிடாக இருந்து குலாயத்தை ஃபைட் பண்ணி தான் அதை வந்திருக்கோம். ஃபைட் பண்ணிட்டே இருக்கேன்டா. இவன் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான் டெய்லி ஒரு இது. ஆனால் பிடிச்சி பண்ணுறோம் அந்த மூமெண்ட்டை. அது எத்தனை பேர் அதை பண்ணுறாங்க? அதுக்கு அந்த சர்க்கிளை கிராஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது இன்னைக்கு. MS தோனி சொல்லுவார் ப்ரோ, ட்ரஸ்ட், என்ஜாய் த ப்ராசஸ், அதனால வில் ஃபாலோ. ஆமாம். ஸோ அதனால் அந்த விதத்தில் நாங்கள் 3 பேர் அதை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இல்லை ப்ரோ, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஆக்சுவலாக அந்த விஷயத்தை. ஃப்ளெக்ஸு, இது ப்ரீச்சி கிடையாது ஆக்சுவலாக, ஃப்ளெக்ஸு. ஓகே, பை. I love you all. ஐயோ இப்படி பண்ணக்கூடாது. இது ப்ரோ இப்படி மான் கரெக்டா. பை. ஓகேவா? போய் கட் பண்ணுற யாராவது? நான்ப்பா டவுட் இருக்கு. இல்லை இவ்வளோ நேரம் பேசணும், யாராவது கால் பண்ணியிருந்தாங்கன்னா வீடியோ கட்டு. அடோ பாவி டேய்.